இயேசு நல்லவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு ரொம்ப நல்லவர். ஆமென். நம்ம நேசிக்கிறாரே, கண்டிப்பாக அவர் நல்லவராக தான் இருக்கணும். நம்மேல் அக்கறை உள்ள ஆண்டவர் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று அதிகமாய் பிரியம் கொள்ளக்கூடிய ஆண்டவர். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் திருப்புவோம். 2 வேத பகுதியை மறுபடியும் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். சங்கீத புஸ்தகம் 33ஆம் அதிகாரம், அதுக்கு பிறகு 37ஆம் அதிகாரத்தையும் நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப மிக முக்கியமான ஒன்று நம்முடைய வாழ்வில். இந்த நேரத்தில் யாரும் உங்கள் கவனத்தை வேற எங்கேயும் சிதற விடாமல் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் செவி கொடுக்கும்படி கேட்குறேன். பிரசங்கத்தை கவனிக்காமல், கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்காமல் இருப்போமானால் நம்முடைய வாழ்வு நஷ்டமடையும். பிரச்சனைகள் வரும்போது என்ன செய்யணும் நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால் சத்தியத்தை கேட்க வந்திருக்கிற நாம் நம்முடைய கவனத்தை ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராக வைப்போம். 33ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நாம் இணைந்து வாசிக்க போகிறோம். அதே போல் 37ஆம் சங்கீதத்திலும் 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்க ஆண்டவர் இந்த காலையில் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகள் உங்களுடைய வாழ்வோடு மிக ஒப்பிடப்பட வேண்டிய ஒன்று. உங்கள் வாழ்வில் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு மேன்மையான ஆசீர்வாதம். நாம் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை இணைந்து வாசிப்போமா? சங்கீதம் 33ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் ஆத்துமா மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கும். பஞ்சத்தில் அவர்களை உயிரோட காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர் மேல் நோக்கமாக இருக்கிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். 37ஆம் சங்கீதம் திருப்புவோம். 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வாசிப்போமா? எல்லாரும் வாசிப்போம். உத்தமர்களின் நடக்கைக்கு கர்த்தர் அவர்கள் அவர்கள் பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவார்கள். துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள். கர்த்தருடைய அவர்கள் புகையாய் புகைந்து போவார்கள். இங்கே நாம் வாசித்த இந்த 2 வசனத்திலும் நான் குறிப்பிட்டு காண்பிக்க விரும்புகிற ஒரு அதில் இருக்கக்கூடிய 19ஆம் வசனம், பஞ்சத்தில் அவர்களை உயிரோட காக்கவும். அதே போல மறுபடியும் அங்கே 19ஆம் வசனம் பின்புறத்தில் பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவார்கள். நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குறைவுகள் குறைபாடு இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே இல்லை. அது ஆவிக்குரிய அனுபவமாக இருக்கட்டும், உலக பிரகாரமான காரியமாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், ஆஸ்தியாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், பொருளாதாரத்தின் ரீதியாக இருக்கட்டும், எதிலும் ஒரு மனிதன் குறைவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு மனிதனாய் சில காலகட்டத்தில் நாம் கடந்து வருகிறதை நாம் அனுபவித்திருக்கிறோம். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் மூலமாக ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, பஞ்ச காலத்தில் உயிரோடு இருக்கவும் பஞ்ச காலத்தில் திருப்தி அடையவும். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நாம் ஆராதிக்கிற கர்த்தர், நாம் தொழுது கொள்கிற ஆண்டவர், நாம் திருப்தி அடைய வேண்டும் என்பதில் அதிக அக்கறை உள்ளவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் திருப்தி அடைவதில் தேவன் கவனம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அப்போ திருப்தி நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக என்ன செய்ய வேண்டும் என்கிற சத்தியத்தை, அல்லது நம்முடைய வாழ்வில் அறுவடையை நாம் அடைய நாம் செய்யக்கூடிய முயற்சிகள், நாம் செய்யக்கூடிய சகல காரியத்திலும் தேவனுடைய நிறைவை, பரிபூரணத்தை நாம் நம்முடைய வாழ்வில் அடைய என்ன செய்ய வேண்டும் என்கிறதை இந்த காலை வேளையில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியம்.
how can you reap in recession? அதுதான் நான் இன்னைக்கு பேச விரும்புகிறேன். நாம் குறைபடும் போது எப்படி அறுவடை செய்யலாம்? நம்முடைய வாழ்க்கையில் குறைகள் வரும்போது, இங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், பஞ்ச காலத்தில் நான் உயிரோடு இருக்கவும், பஞ்ச காலத்தில் நான் திருப்தி அடையவும். அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் பஞ்சம் வராமல் இருப்பதில்லை. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் சொல்லும்போது சொல்லுகிறார், வசனம் கேளாத காலம் வரும், வசனம் கேட்க முடியாத பஞ்ச காலங்கள் இந்த உலகத்துக்கு வரும் என்பதை அங்கே வேதத்தில் பதிய வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு நமக்கு வசனம் கேட்க முடியாத பஞ்ச காலம் அல்ல, வசனம் கேட்கக்கூடிய காலத்தில் இருந்தும் அந்த வசனத்தினுடைய நிறைவை நாம் அனுபவிக்க முடியாத ஒரு பஞ்சத்தில் நாம் இருக்கிறோம். மறுபடியும் நான் சொல்ல விரும்புகிறேன், வசனம் கேட்க முடியாத காலம் அல்ல, வசனங்கள் நமக்கு வாரந்தோறும் போதிக்கப்படுகிறது. எங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் கூடுகிறார்களோ அங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு சொல்லப்படுகிறது. வசனத்துக்கு பஞ்சம் அல்ல, ஆனா வசனத்தின் மூலமாய் உண்டாக வேண்டிய அந்த நிறைவு, அந்த அறுவடை நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் குறைபாடாய் தான் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் இருக்கிற இந்த குறைவுகளை நீக்கி, தேவன் சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, பஞ்ச காலத்தில் நான் உயிரோடு இருக்க பண்ணுகிறவர், பஞ்ச காலத்தில் என்னை திருப்தி அடைய செய்கிறவர். அப்படின்னா நீங்க இந்த காலையில் எதை நினைத்து பார்க்கணும் என்று சொன்னால், நம்முடைய குறைபாடுகள், என்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் குறைவா இருக்கிறதோ, சமாதானம் குறைவா இருக்கிறதா, சந்தோஷம் குறைவா இருக்கிறதா, என் கையின் பிரயாசத்துக்கு உண்டான நிறைவான பலனை அனுபவிக்க முடியாத ஒரு குறைவுக்குள் நான் போய் கொண்டு இருக்கிறேனா, சரீரத்தில் பலன் குறைவா இருக்கிறதா, சுகம் இல்லாமல் இருக்கிறேனா, என்னுடைய மனதில் ஒரு தெளிவில்லாமல் மனம் குழம்பி போய் இருக்கிறேனா, இது எல்லாமே குறைபாடுதான். அப்போ இந்த குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்க, ஆண்டவர் என்னுடைய வாழ்வில் ஏற்படுகிற இந்த குறைபாடில் நான் அறுவடை செய்வதற்கு ஆண்டவர் வேதத்தில் வைத்திருக்கிற வழிமுறைகள் என்ன? நல்ல கவனிங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். இந்த காலையில் நம்மளோடு ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகள், என் வாழ்க்கையில குறைவுகள் வரும்போது நான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, நன்மையை எப்படி நான் அறுவடை செய்ய முடியும் என்பதை ஆண்டவர் வேதத்தில் நமக்கு அநேக இடத்துல ஆதாரமாய் இங்கே வசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். குறை வராது என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனும் இருக்க முடியாது. பாருங்க, நீங்க நம்ம நாட்டு நடப்பை பார்த்தாலே என்ன நடக்க போகுது, ஒரு 5 வருஷத்துக்கு கழிச்சு என்ன எப்படி இருக்க போகுது நாடு அப்படின்னாலே ஒரு பயம் வந்துருது. நாட்டினுடைய என்ன மார்க்கெட் சென்செக்ஸை பார்க்கும்போது அதெல்லாம் உண்மையான ஒரு கணிப்பு போல இல்லை, எல்லாம் மாயையா இருக்கிறது. உலகத்தில் காணப்படுகிற எல்லாமே மாயையா இருக்கிறது. ஒரு ரிசெஷன் வரக்கூடிய காலம் தான் இது, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். குறைபாடுகள் வரக்கூடிய காலம் தான் இது. நிறைய பேர் வேலை செய்யற இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க, பெஞ்சில் போட்டு வச்சிடறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்க வேலை இல்லை, அவங்கள சும்மா வச்சிருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே பெஞ்சில் வச்சவங்களை அப்படியே வெளியே அனுப்பிடுவாங்க. இன்னைக்கு நிறைய ஐடி கம்பெனிஸ்ல ரிசெஷன் நடந்துட்டு இருக்கு. நிறைய இடத்துல குறைபாடுகள் நிமித்தமாய் அநேகர் ஆசீர்வாதங்களின் நன்மைகளும் இழந்து போகும்போது, வேதத்தில் ஒன்றில் மாத்திரம்தான் குறைவில் நான் எப்படி அறுவடை செய்ய முடியும் என்று ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? ஆமென். உலகத்துல சொல்லிக் கொடுக்க மாட்டான், குறையில எப்படி நீ அறுவடை செய்ய, குறையில அவன் வேற எதனா சொல்லுவான். ஆனா தேவன் ஒருவர் மாத்திரம்தான், என் வாழ்க்கையில குறைபாடுகள் வரும்போது, when there is a recession in my life, how can I get through reaping and harvest in my life? எப்படி நான் அறுவடை செய்ய முடியும், எப்படி நான் பலனுள்ளதா என் வாழ்க்கையை மாற்ற முடியும்? என்னை சூழ பல நஷ்டமான காரியங்கள் நடந்தாலும் நான் நஷ்டம் அடைவதில்லை. எத்தனை பேர் அப்படி நம்புகிறீங்க இந்த காலை வேளையில? ஆமென். என்னை சூழ பலவீனர்கள் இருக்கலாம், என்னை சூழ தீமைகள் இருக்கலாம், ஆனால் அவைகள் ஒன்றும் என்னை புரள்வதில்லை. எத்தனை பேரை நம்புகிறீங்க இந்த காலை வேளையில? சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், என் பக்கத்தில் 1000 என் வலது பாஷில் 16 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது, என் கண்களால மாத்திரம் நான் என்ன பண்ணுகிறேன், அதை பார்க்கிறேன். இதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்வில் செய்ய விரும்புகிற ஒரு அடையாளங்கள். குறைகள் வராது என்று ஆண்டவர் சொல்லவில்லை. இந்த உலகத்தில் குறை வந்தால் அந்த குறைவு என் வாழ்க்கையில் வராமல் இருப்பதுக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த அறுவடை என்ன, அந்த குறைகளின் நேரத்தில் நான் எப்படி அறுவடை செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த காலை வேளையில் நான் சில காரியங்களை உங்களோடு போதிக்க விரும்புகிறேன். பாருங்கள்,
குறைபாடில் எப்படி அறுவடை செய்கிறது? நம்ம இந்த ஆதி காலம் முதல் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் குறைவுகள், விலை உயர்வுகள், பொருளாதாரத்தின் நெருக்கடியான கடினமான நேரங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது என்பதை வேதம் பதித்து வைத்திருக்கிறது. குறைவல்லாத ஒரு மனிதன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஆபிரகாமை எடுத்தால் ஆபிரகாமிலிருந்து நம் வேதத்தில் பார்க்கும்போது பல குறைவுக்குள் அவர்கள் போயிருக்கிறார்கள். ஆனால் அந்த குறைவுகள் வரும்போது ஆண்டவர் எப்படி அவர்களை அறுவடை செய்ய வைத்தார் என்பதை வேதத்தில் பதிய வைத்திருக்கிறார். பாருங்க, நான் சொல்லக்கூடிய காரியம் ஒரு புதிய நிலை அல்ல, ஒரு புதிய தீர்வை காண. ஒரு குறைவுகள் வரும்போது நாம் எப்படி அறுவடை செய்ய முடியும் என்று நான் சொல்ல போகிற காரியங்கள் ஒரு புதிய நிலை அல்ல. நல்லா புரிந்து கொள்ளணும். ஏதோ புதுசா ஒரு புது நிலைக்குள்ள நம்ம போறோம், ஒரு புது விதமான கஷ்டத்துக்குள்ள போறோம், துன்பத்துக்குள்ள போறோம் கிடையாது. இது ஒரு புதிய நிலை அல்ல. வேதத்தில் அதுக்கு ஆதாரமாய் ஆண்டவர் ஆரம்பத்திலிருந்தே இந்த குறைபாடுகள், விலை உயர்வுகள் அல்லது பொருளாதாரத்தின் கடினமான சூழ்நிலைக்குள் வந்த மனிதர்கள் எப்படி ஆண்டவர் அவர்களை அறுவடை செய்ய வைத்தார் அந்த குறைவில் இருக்கும்போது என்பதை வேதம் இங்கே நமக்கு அஸ்திபாரப்படுத்தி காட்டியிருக்கிறது. பாருங்க, ஆதியாகமம் புஸ்தகத்துக்கு போன வேதத்தில் இருக்க முதல் புஸ்தகத்துக்கு போனாலே அங்கேயே ஆண்டவர் சொல்றாரு எப்படி குறைவுகள் நேரத்தில் ஆண்டவர் அறுவடை செய்ய வைத்தார் என்பதை குறித்து சொல்லி, ஆபிரகாமை குறித்து சொல்லி இருக்கிறது. நான் இன்றைக்கு ஈசாக்கை குறித்து உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஆபிரகாமுடைய குமாரனாகிய ஈசாக்கு அவனுடைய வாழ்க்கையில் குறைவுகள் வந்தபோது எப்படி அவன் அந்த குறைவில் அறுவடை செய்ய முடிந்தது? இன்னைக்கு நம்முடைய குறைவில் நம்ம அறுவடை செய்கிறோமா, அல்லது அந்த குறைவினாலே நம்முடைய வாழ்க்கை மேலும் மேலும் இன்னும் கஷ்டத்துக்குள்ள, இன்னும் துன்பத்துக்குள்ள, இன்னும் தரித்திரத்துக்குள்ள, இன்னும் சாபத்துக்குள்ள நான் போகக்கூடியவனாக இருக்கிறேனா? நல்லா கவனித்து பாருங்கள். ஏன் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரேன்? ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது என் நிலை மாறணும், என் சூழ்நிலை மாறணும், என் கஷ்டம் நீங்கணும், எனக்கு ஒரு நல்ல ஒரு காரியங்கள் நடக்க வேண்டும் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பு, தவறல்ல. ஆனால் வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிற வழிமுறைகளை நாம் கை கொள்ளும் போது மாத்திரமே தேவன் நம்முடைய வாழ்வில் ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அப்ப ஆண்டவர் ஈசாக்கோடு சில காரியங்களை, ஒரு குறிப்பிட்ட புத்திமதிகளை அவனுக்கு சொல்லுகிறார். பாருங்கள், அவன் இருந்த ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பெலிஸ்தேன் அங்கே இருந்த அந்த இடத்துல அபிமலேக்கு அவன் ராஜாவா இருக்கிறான். அந்த நாட்களில ஒரு பஞ்சம் அங்கே ஏற்படுகிறது, அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாகிறது. ஈசாக்கு அங்கே அவன் வாழ்கிறான். அந்த பஞ்சம் ஏற்படக்கூடிய அந்த ஊரில் தான் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எல்லாரும் வாசிப்போமா? 1ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம் நாம் இணைந்து. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய அமலேக்கியன் இடத்தில் கேராவுக்கு போனான். 2ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு சுதந்திரமாய் இந்த தேசத்தை யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கும் நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். நல்ல கவனிங்கள். இப்போ அவன் அங்க பெலிஸ்தீன் நாட்டில் இருக்கிறான், அங்க அந்த ஊர்ல இருக்கிறான். இப்போ அங்க என்ன உண்டாகுது? ஒரு பஞ்சம் அங்கே ஏற்படுகிறது. அந்த பஞ்சத்தின் நடுவில் ஆண்டவர் அவனோடு சில குறிப்பிட்ட புத்திமதிகளை, ஆலோசனைகளை அவனுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நல்லா கவனித்துள்ளோம். பஞ்சம் என்று வருகிற வார்த்தையில குறைபாடுகள் என்பதை நாம் போட்டுக்கொள்ள வேண்டும். என் வாழ்க்கையில சில குறைபாடுகள் வரும்போது குறிப்பிட்ட நேரத்தில் ஆண்டவர் தம்முடைய குறிப்பிட்ட ஆலோசனையும் புத்திமதியும் எனக்கு சொல்லுகிறார். அந்த புத்திமதிகளை நான் எடுத்து என் வாழ்க்கையை செழிப்பாக்கி கொள்ளும் போது என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது. பாருங்க, ஆண்டவர் என்ன விதமான குறிப்பிட்ட ஆலோசனை அல்லது குறிப்பிட்ட புத்திமதியை ஈசாக்குக்கு சொன்னார். நல்லா கவனிக்கணும். அதை ஆண்டவர் அவனுக்கு சொன்ன முதல் காரியம் என்ன தெரியுமா? குறைபாடில் இருக்கும்போது, பஞ்சத்தில் இருக்கும்போது, அந்த ஊரே பஞ்சத்தில் இருக்கிறது.
அந்த தேசத்தின் ராஜா பஞ்சத்தில் இருக்கிறான், அந்த தேசத்தின் மக்கள் பஞ்சத்தில் இருக்கிறார்கள். இப்பொழுது ஈசாக்கும் அந்த தேசத்தில் இருப்பதினாலே பஞ்சத்தில் இருக்கிறான். ஈசாக் எப்படிப்பட்டவன்? யெகோவா தேவனை ஆராதிக்கிறவன், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவன். ஆகினிலும் அவனுடைய வாழ்க்கையிலும் பஞ்சம் வந்தது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் குறைபாடுகள் வரும். ஆனால் குறைபாடுகள் வரும்போது தேவன் கொடுக்கிற புத்திமதி, தேவன் கொடுக்கிற ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவருடைய வாழ்க்கையில் தான் அந்த குறைபாடில், அந்த பஞ்சத்தில் நாம் எப்படி அறுவடை செய்ய முடியும் என்பதை தேவன் நமக்கு காட்டுகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் அவனுக்கு சொன்ன புத்திமதி என்ன? ஆண்டவர் சொல்றாரு, ஸ்டே ஃபெய்த்ஃபுல் டு மை கமாண்ட்மெண்ட்ஸ். ஆண்டவர் அவனுக்கு சொல்றாரு, என்னுடைய கட்டளைக்கு, கற்பனைகளுக்கு நீ உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அவனுக்கு சொன்ன முதல் புத்திமதி ஆண்டவர் அதுதான் சொல்றார். நான் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு, நான் உன்னுடைய பஞ்சத்தில் உன்னை அறுவடை செய்ய வைக்க ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த முதல் புத்திமதி என்ன? என்னுடைய கற்பனைகளை, நீ கற்பனைகளுக்கு உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. பி ஃபெய்த்ஃபுல் டு காட்ஸ் கமாண்ட். ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு நாம் உண்மையா இருக்க வேண்டியது மிக அவசியமான ஒரு அனுபவம். பாருங்க, 4ஆம் வசனத்திலும் 5ஆம் வசனத்திலும் நம்ம அதை பார்க்கும்போது பார்க்கலாம். வாசிப்போமா? 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிப்போம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் கற்பனைகளுக்கும் என் நியாயங்களுக்கும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். 4ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். அங்க பாருங்க என்ன சொல்ற? ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும், அந்த வார்த்தை பாருங்க, அந்த குறிப்பிட்ட வார்த்தையை பாருங்க, என் கற்பனைகளுக்கும். ஆபிரகாம் எதுல உண்மையா இருந்தான் பாருங்க. ஆபிரகாம் இருக்கும் போதும் இப்படிப்பட்ட ஒரு பஞ்சம் வந்தது. இப்போ ஈசாக்கு வாழும் போது, ஈசாக்கு இருக்கக்கூடிய காலத்திலும் ஒரு பஞ்சம் வருகிறது. இந்த பஞ்சத்துல ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிற புத்திமதி, ஆலோசனை என்ன? என்னுடைய கற்பனைகளுக்கு உண்மை உள்ளவனாயிரு. அப்ப பாருங்க, நம்முடைய சூழ்நிலைகளில் நாம் என்ன செய்து விடக்கூடாதுன்னா, கிறிஸ்தவத்தில் இருக்கிற நல்ல பழக்கத்தையும் வாழ்வுக்கு தேவையான கிறிஸ்தவ ஒழுக்கத்தையும் நம்ம விட்டுவிடக்கூடாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், கிறிஸ்தவத்தில் நமக்கு தேவன் போதித்திருக்கிற நல்ல பழக்கங்கள், கிறிஸ்தவ போதனையில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்வுக்கு தேவையான நல்ல பழக்கங்களை அல்லது வாழ்வின் அனுபவங்களை நாம் என்ன பண்ணிவிடக்கூடாதுன்னு சொன்னால், சூழ்நிலை நிமித்தம் அதை விட்டுவிடக்கூடிய ஒரு நபராய் நாம் இருக்கக்கூடாது. No matter what your circumstances, never give up on the good habits and the good lifestyle that you have learned in Christianity. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம கற்றுக்கொண்ட பாருங்க, இந்த பிரமாணம் தான், ஆண்டவருடைய கற்பனைகள் தான் ஒரு மனுஷன் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு போதிக்கக்கூடியதா இருக்கு, வழிகாட்டக்கூடியதா இருக்கிறது. சங்கீதக்காரன் சொலமோன் சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது. அப்ப நான் எப்படி நடக்க வேண்டும் என்று எனக்கு உம்முடைய கற்பனைகள், உம்முடைய கட்டளைகள் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது ஆண்டவரே. இப்ப ஆண்டவர் ஈசாக்குக்கு சொல்லுகிறார், பஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஈசாக்குக்கு ஆண்டவர் கொடுக்கிற முதல் புத்திமதி என்னன்னா, ஆண்டவர் ஈசாக்கு பார்த்து சொல்றப்பா, என் கற்பனைகளுக்கு உண்மையா இரு. அநேக பரிசுத்தவான்கள், அநேக கிறிஸ்தவ மக்கள் இந்த பொருளாதாரத்தின் நெருக்கடி அவர்களை வந்து சந்திக்கும் போது அவர்கள் உண்மை இல்லாமல் போய்விடுகிறார்கள். கற்பனைகளுக்கு, கட்டளைகளுக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் உண்மை இல்லாமல் போய்விடுகிறோம். அது என்ன உண்டாக்குறது என்று சொன்னால், தேவன் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற வழிமுறைகளை நாம் கை கொள்ளாமல் போய்விடுகிறோம். அதுல நம்ம அப்படியே வேவரிங்கா இருக்கக்கூடிய, பேதலிக்கக்கூடிய, இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் இப்படியும் அப்படியும் ஆடிட்டு அசைஞ்சிட்டு இருக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை பலவீனப்பட்டு போகிறது. ஆண்டவர் ஈசாக்குக்கு சொல்றார், என்ன சொல்றாரு? என்ன அவனுக்கு சொல்றாரு? ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சான்பா, என் கற்பனைகளுக்கு அவன் கீழ்ப்படிஞ்சான், அதனால அவனை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக போனேன், கடல் மண்ணுகளை போல அவனுடைய சந்ததியை பெருக போனேன், பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் அவன் வம்சத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். நல்லா கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் இந்த காலை வேளையில.
நான் என்னுடைய குறைவில் தேவன் உண்டு பண்ண விரும்புகிற அறுவடை நான் அறுக்காமல் அதை அனுபவிக்காமல் இருக்கிறேன்னு சொன்னா, இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற முதல் ஆலோசனை புத்திமதி நமக்கு என்னன்னா, ஆண்டவர் சொல்றார், ஈசாக்கு என்னுடைய கட்டளைகளை என்னுடைய கற்பனைகளை அவன் கை கொண்டு அதுக்கு உண்மையா இருந்தது போல நீங்களும் நானும் ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு உண்மையா இருக்க வேண்டியது மிக அவசியம். இன்னொன்னு ஆண்டவர் அவனுக்கு சொன்ன இன்னொரு புத்திமதி என்னவென்று சொன்னால், ஆண்டவர் அவனை பார்த்து சொல்ற, ஒரு நாளும் உலக தத்துவத்தை நீ பின்பற்றாதே. Don't follow the world's philosophy. இன்னைக்கு உலகம் நல்ல தத்துவம்லாம் சொல்லும். பஞ்சம் வரும்போது, குறை வரும்போது, சில விதமான ரிசர்ஷனுக்குள்ள நம்ம போகும்போது உலகம் பல தத்துவங்களை சொல்லும். Don't ever follow world's philosophy. அந்த உலக தத்துவங்கள் உங்கள் வாழ்வை வெற்றிகரமாய் மாற்ற போகிறது அல்ல. ஈசாக்கு பாருங்கள், அவனோடு இருந்த அநேகர் அந்த இடத்தை விட்டு, அந்த ஊரை விட்டு புறப்பட்டு எகிப்துக்கு போகிறார்கள். அவன் கண்ணால பார்க்கிறான், அவன் குடும்பம் மாத்திரம் அங்க இருக்கிறது, அவனோடு வேலை செய்கிறவர் இருக்கிறார்கள், அவனுடைய ஆடு மாடுகள் அங்கே இருக்கிறது. ஆனால் அந்த ஊரில் சேர்ந்த எல்லா பெலிஸ்தியர்களும் என்ன பண்றாங்கன்னா, அந்த தேசத்தை விட்டு அவர்கள் எகிப்துக்கு போகிறார்கள். எல்லாரும் புறப்பட்டு போகிறதை பார்க்கிறான். ஆனால் எல்லாரும் புறப்பட்டு போன போதும் தேவனுடைய கற்பனைகளுக்கு அவன் கீழ்ப்படிந்ததினாலே அங்கே அவன் தங்கி இருந்து தேவன் அவனுக்கு வைத்திருந்த வித்தியாசமான ஆசீர்வாதமான திட்டத்தை அவன் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி அதை பெற்றுக்கொள்கிறவனாய் மாறி. நல்ல கவனிங்கள். சில வதந்திகள் வரும். என்ன வதந்தினா, இங்க இருக்கிறதோட அங்க போனா நல்லா இருக்கும், அங்க செழிப்பா இருக்கும். சில சொல்லுவாங்க, இங்கேயோட அங்க ரொம்ப செழிப்பா இருக்கு. இப்படிப்பட்ட வதந்திகளை, ரூமர்ஸை கேட்டு நான் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு, நான் இருந்து விதைக்க வேண்டிய இடத்தை விட்டு நான் வேற எங்கேயாவது நான் போவேன் என்று சொன்னால், நான் எப்படிப்பட்டவனா மாறுறேன்னா, வதந்திகளை நம்பக்கூடியவனாய், உலகத்திலிருந்து வரக்கூடிய ரூமர்ஸ, அந்த வதந்திகளை நம்பி என்ன பண்றேன்னா, என் வாழ்க்கைய உலக தத்துவத்துக்கு நான் என்னை இணைக்கிறேன்னு சொன்னா அது நஷ்டத்தை தான் உண்டு பண்ணும். லோத்து பாருங்க, அவனுக்கு சொல்லியிருப்பாங்க யாராவது, என்ன சொல்லியிருப்பான், சண்டை வருது, லோத்துக்கு சண்டை போடுறான், ஆபிரகாமோட சண்டை போட்டு அவன் தன் ஆசீர்வாதத்தை அவன் எடுத்துக்கொண்டு அவன் போகிறான். அவன் போகும்போது சொல்லுகிறான், யோர்தானின் சமபூமியை நான் தெரிந்து கொள்கிறேன்னு சொல்றான். ஏன் யோர்தானின் சமபூமியை தெரிந்து கொண்டானா, அவன் சொல்றான், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், ஏதேன் தோட்டத்தை போல இருக்கிறது. இவனுக்கு யார் சொன்னா, அங்க இருக்கிற ஊர்ல இருக்கிற எவனா வந்து சொல்லியிருப்பான், இங்க இருக்கிறதோட இந்த இடத்துல இருக்கிறதோட நீ அங்க போ, ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு நீ அங்க போ, அங்க நல்லா இருக்கு, அங்க ஆசீர்வாதமா இருக்கு, போ. உலக தத்துவத்தை கேட்டு என் வாழ்க்கையை அந்த உலக தத்துவத்தின்படி நான் செய்ய ஆரம்பிப்பேன்னு சொன்னா அது எனக்கு ஆசீர்வாதம் அல்ல. ஈசாக்கு எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க, எப்பா உங்க அப்பா வந்து பஞ்ச காலத்துல இருந்தாரு, அவர் என்ன பண்ணாரு இதெல்லாம் தெரியும், நீ இன்னும் இந்த இடத்துல இருந்து என்னத்தை பண்ண போற, நீ இங்க இருந்து எகிப்துக்கு ஓடிப்போ, எகிப்துக்கு போப்பா, ஏன் இங்க இருக்கிற. அவனுக்கு எத்தனையோ பேர் ஆலோசனை சொல்லியிருப்பாங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் அவனை பார்த்து சொல்லியிருப்பாங்க, நாங்களாம் புறப்பட்டோம், நீ இன்னும் ஏன் இங்கே இருக்கிற. ஆனா ஈசாக்கு கர்த்தருடைய கற்பனைகளுக்கு உண்மை உள்ளவனாக இருந்தான். அவனுக்கு தெரியும், கர்த்தர் எனக்கு ஒன்று சொன்னா அப்படியே அதை அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை மாத்திரம் நம்பினா. உலகம் 1000 பேசும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்க 1000 பேசும். என்ன, நமக்கு குறை வந்துருச்சுன்னா, நமக்கு ஒரு விதமான ஒரு வறட்சி நமக்கு உண்டாகும் போது உலகம் அநேக தத்துவங்களை நமக்கு சொல்லும். ஏன் இப்படி பண்ணி பார்க்க கூடாதா, ஏன் இதை கொஞ்சம் செஞ்சு பார்க்கறது, அது போயிடுச்சுன்னா நான் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. இல்லை, உலகத்தின் தத்துவத்தை கேட்டு என் வாழ்க்கையை நான் அமைக்கிறவன் அல்ல. தேவன் பேசும் சத்தத்தின்படி, கற்பனையின்படியே என் வாழ்வை நான் அமைக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் அப்படி நீங்க விரும்புறீங்க இந்த காலை வேளையில? அதை தான் ஆண்டவர் அவனுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன ஆலோசனை கொடுக்கிறார்? இன்னைக்கு அதே ஆலோசனை தான் ஏதோ ஈசாக்கு சொல்லிட்டு இருக்காருன்னு நீங்க பாட்டு உட்கார்ந்துடக்கூடாது. உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற அந்த காலை வேளை, ஈசாக்கை முன்வைத்து ஈசாக்குக்கு ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதே ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்கு சொல்றார். நான் உனக்கு என் கற்பனைகளை கொடுத்திருக்கிறேன். கற்பனைகள்னா கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய வசனம், நம்முடைய கால்களுக்கு தீபமாய் வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிற தேவ வசனங்கள். ஆண்டவர் சொல்ல, இதை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். இப்போ இதை உன் வாழ்க்கையில உண்மையா நீ பற்றி பிடித்துக் கொள்கிறாயா?
கவனிங்கள். காரியம் ஆகிறதுக்கு மாத்திரம் அல்ல, வாழ்க்கையின் அனுபவம். அதான் சொன்ன பார்த்தீங்களா, ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு உண்டு பண்ணியிருக்க நல்ல பழக்கங்கள், வாழ்வின் அந்த இந்த அனுபவங்கள், this good habit and good lifestyle that comes from the word of God, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் உண்டாகிற நல்ல பழக்கங்கள், நல்ல வாழ்வின் அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில அதை கை கொள்ள ஆரம்பிச்சிட்டோம்னா ஆசீர்வாதம் தான். அங்க சொல்றாங்க, இங்க சொல்றாங்க, யார் என்ன சொன்ன எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார், இங்கேயே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காருன்னா அதை நான் நம்பி இருந்தேன்னா போதும், கண்டிப்பா கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை மேன்மைப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்க வாழ்வின் சூழ்நிலையில, உங்களுடைய பிரச்சனையில உங்களுக்கு பல ஆலோசனைகள் கொடுத்துருக்கலாம், உலக ஆலோசனைகளை கொடுத்துருக்கலாம். எவ்வளவு நாள் இங்கே இருப்ப, பேசாம விட்டுட்டு வேற எங்கன்னா போ அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் இந்த காலையில் சொல்றாரு, எல்லாம் அவர்கள் திட்டத்தின்படி செயல்பட்டாலும் நான் கர்த்தருடைய திட்டத்தின்படியே செயல்படக்கூடிய மனிதனாக இருப்பேன். ஆமென். அடுத்த ஆலோசனை அவனுக்கு என்ன சொல்றாரு ஆண்டவர் ஈசாக்குக்கு? ஆண்டவர் ஈசாக்கு சொல்றாரு, அப்பா உன் பஞ்ச காலத்துல தாராளமா விதைக்கிறவனாயிரு அப்படின்றாரு. கொஞ்சம் கஷ்டம்தான் இது, என்ன இருக்கிறது பஞ்சம், அந்த பஞ்சத்துல தாராளமா விதைக்கிறது எப்படி ஆண்டவர், இதெல்லாம் சாத்தியமா? ஆதியாம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, எங்கே ஆண்டவர் அவனை தங்கி இருக்க சொன்னாரோ, எகிப்துக்கு போகாத இங்கேயே தங்கியிரு என்று சொன்ன இடத்துல 12ஆம் வசனத்தை சொல்லியிருக்கு பாருங்க, ஈசாக்கு அந்த தேசத்துல விதைத்தான். நல்ல கவனிங்கள், ரொம்ப முக்கியம் அது இந்த காலை வேளையில. உலகம் என்ன சொல்லும், பின்பு நான் காட்டுறேன் சில காரியங்களை, அடுத்த குறிப்பில் அதை நான் உங்களுக்கு காட்ட விரும்புறேன். உலகத்தில் வருகிற வதந்தி என்ன, இங்க செழிப்பு இல்லை அங்கதான் செழிப்பு. நல்ல கவனிங்கள், நான் இருக்கக்கூடிய லொகேஷன் முக்கியம் இல்லை, என் கூட அந்த லொகேஷன்ல கர்த்தர் இருக்கிறான்றதான் ரொம்ப முக்கியம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். சிலர் இடம் பொருள் ஏவல்லாம் பார்ப்பாங்க, இங்க போனா கொஞ்சம் நல்லா இருக்குமா, இங்க போனா நல்லா இருக்குமா, அவங்க எப்படி இருப்பாங்க, இவங்க எப்படி இருப்பாங்க, இடம் பொருள் ஏவல்லாம் பார்த்து போவாங்க. கடைசியில இடம் பொருள் ஏவல் பார்த்து போய் கடைசியில் உங்களுக்கே இடம் இல்லாம போயிடும். விளங்குதான் நான் சொல்றது? உபாகமம் 28ஆம் அதிகாரம் சொல்லியிருக்கு பாருங்க, பட்டணத்திலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் வயல்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நல்ல கவனிங்கள், ஆண்டவர் தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். நான் ஆண்டவருடைய கட்டளைக்கு கற்பனைகளுக்கு உண்மை உள்ளவனா இருப்பேன்னா, உலகம் சொல்லக்கூடிய தத்துவங்களுக்கு நான் பின்பற்றாதவனா, அதை பின்பற்றாதவனா, ஆண்டவர் வைத்திருக்கிற இடத்துல தாராளமா விதைக்க கூடியவனா நான் இருப்பேன்னு சொன்னா, அங்க சொல்லியிருக்கு பாருங்க, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை அடைந்தான். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே. ஏன் அவனை ஆசீர்வதிக்கிறாரு? என் கற்பனைக்கு அவன் உண்மை உள்ளவனா இருந்தான். உலகம் சொன்ன தத்துவத்தை அவன் பின்பற்றவில்லை. பஞ்சத்துல நான் விதைப்பான்னு சொன்னேன், அவன் விதைத்தான். ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனுக்கு அந்த வருஷத்துல 100 மடங்கு பலனை கர்த்தர் கொடுத்தா. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லுகிற வார்த்தையை நீங்க வேற மாதிரி என்னீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. ஏதோ சபைக்கு பிரயோஜனமா, ஏதோ சபைக்கு லாபகமா பேசுறோம் கிடையாது. ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு லாபகரமாய், நமக்கு பிரயோஜனமாய் பேசுகிறவர். God will always talk to an individual, though we come as a gathering. ஒரு கூட்டமாய் நாம் கூடி வந்தாலும் ஆண்டவர் தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனோடும் பேச அதிக அக்கறை கொள்ளக்கூடிய ஆண்டவர். ஈசாக்கு கேள்வி கேட்கல, ஆண்டவர் உமக்கு கொஞ்சம் அறிவு இருக்கா, நானே பஞ்சத்தில் இருக்கிறேன், இங்கே என்ன விதைன்றீரே, உமக்கு ஏதாவது இருக்கா ஆண்டவரே? நம்ம ரொம்ப அறிவாளியான கிறிஸ்தவர்கள், அதனால ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே என்னப்பா காமெடி எல்லாம் பண்ணாதீங்க ஆண்டவரே. அக்கம் பக்கத்துல தான் காமெடி பண்றான்னா என்ன உண்டாக்குன நீருமா காமெடி பண்ணுவீரு? பஞ்சத்துல போய் விதை, இது என்ன இதாவது கேட்கறதுக்கு நல்லா இருக்கா? இது அதான் தாராளமா அங்க என்ன சொல்ற, so generously in your famine, உன்னுடைய பஞ்சத்துல தாராளமா விதைக்கிறவனாயிரு. நான் சொல்லுகிற வார்த்தைகளை
உங்க வாழ்க்கையில் நீங்க கை கொண்டு பாருங்க. இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க வாழ்வுக்கு வரக்கூடிய வழிகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். This is the principles then how God can bless your life. இந்த வழிமுறைகளை மாற்றவே முடியாது. தேவன் நமக்கு வைத்திருக்கிற நியமங்களை நாம் ஒரு நாளுமே மாற்ற முடியாது. ஆண்டவர் என்ன சொல்றார்? நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறேன். உன்னுடைய குறைபாடுல நீ அறுவடை செய்வதற்கு நமக்கு ஏற்படுகிற குறைவுல நான் அந்த குறைவுல என்ன அறுவடை செய்யணும்னா குறைவல்ல நிறைவு அறுவடை செய்ய. எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? இந்த காலை வேளையில பொருளாதாரம் ரொம்ப குறைவா இருக்கு, சந்தோஷம் அதனால ரொம்ப சுத்தமா போயிருச்சு, வாழ்க்கையில சமாதானம் இல்லை. பணம் இருந்தாதான் நிறைய பேருக்கு முகத்துல கொஞ்சம் மலரும், கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பிரைட்டு. பணம் கையில் இருந்தால் மூஞ்சி ரொம்ப பிரகாசமா இருக்கும், பவுடர்லாம் நிறைய போட்டு வருவாங்க. பணம் இல்லைன்னு வச்சுங்க அப்படியே எண்ணெய் வடைஞ்ச மூஞ்சோடு தான் வருவாங்க. கிடையாது. நல்ல கவனிங்கள். எது முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில? பணம் முக்கியமான ஒரு அனுபவமே கிடையாது. பணத்தை ஆண்டவர் என்ன சேவிக்கும்படி, எனக்கு பணிவிடை செய்யும்படி தான் அந்த ரிசோர்ஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த ரிசோர்ஸ் என் வாழ்க்கைக்குள் வருவதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற வழிமுறையை நான் கை கொள்ளனா நன்மைகள் எனக்கு வராது. நான் பேசுகிற செய்தியை, நான் சொல்லக்கூடிய அந்த குறைவுகளை ஒரு குறிப்பிட்ட கண்ணோட்டத்தில் மாத்திரம் பார்க்காதீங்க. பணம் அப்படின்றத மாத்திரம் பார்க்காதீங்க, செல்வன்றதுல மாத்திரம் பார்க்க. உங்க ஆரோக்கியத்தை பாருங்க, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை பாருங்க, உங்க ஜெப வாழ்க்கையை பாருங்க, தேவனோடு இருக்கிற உங்களுடைய உறவை பாருங்கள். இது எல்லாமே தான் செழிப்பு, இது எல்லாமே தான் நிறைவு. அப்போ இந்த ஆண்டவர் விரும்பக்கூடிய நிறைவுகள் நம்முடைய குறைபாடு நேரத்தில் நமக்கு உண்டாக ஆண்டவர் சொல்ற, என் கற்பனைகளுக்கு உண்மையாயிரு, உலக தத்துவத்தை பின்பற்றாத, உன்னுடைய குறைபாடில் தாராளமாய் விதைக்கிறவனாயிரு. அப்போ ஆண்டவர் சொல்றார், இதை நான் செஞ்சேன்னா என்ன நடக்கும்னா, ஆண்டவர் அங்கே சொல்றார், ஈசாக்குக்கு எப்படி 100 மடங்கு நான் பலன் கொடுத்தனோ அப்படியே உனக்கு இந்த மாதத்தில் நான் பலன் கொடுக்க வல்லவராய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறதாலே சொல்லுகிறேன். ஈசாக்கு அவன் கேள்வியெல்லாம் கேட்கல. தேவனுடைய கற்பனைகளுக்கு உண்மையா இருக்கிறவங்க கேள்வியே கேட்க மாட்டாங்க. அதை நான் கை கொள்றேன், ஆண்டவருடைய வார்த்தை கேட்க, எனக்கு கேள்வி வராது. எனக்கு என்ன வரும்னா, என்ன எதிர்பார்ப்போம்னா, ஆண்டவரே இதை நான் செய்திருக்கிறேன், நீ சொன்னபடி நீர் எப்போ உங்களுடைய அற்புதத்தை செய்ய போறீர் என்பதை என் கண்கள் ஆண்டவர் உண்டு பண்ண விரும்புகிற அற்புதத்தை பார்க்க ஆவலா எதிர்பார்த்து கொண்டு இருக்கும். இரண்டாவது காரியம், எப்படி நாம் நம்முடைய குறைபாடு நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது எப்படி நாம் அறுவடை செய்ய முடியும் என்கிறதுக்கு இரண்டாவது வழி கர்த்தர் காண்பிக்கிறார். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய வழி ஒருபோதும் உலக வழியோடு ஒத்து போகிற ஒன்று அல்ல. இரண்டாவது புரிந்து கொள்ளுங்கள், எப்படி நம்முடைய குறைபாடில் அறுவடை செய்யலாம் என்று நான் இப்ப காண்பித்தேன். ஈசாக்கு மூலமா உங்களுக்கு உதாரணப்படுத்தி காண்பித்தேன். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் வரும். when there is recession in our life, how can you reap? எப்படி நாம் அறுவடை செய்ய முடியும், எப்படி நாம் பலனை அனுபவிக்க முடியும்? இரண்டாவது சொல்றாரு, ஒரு நாளும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது காரியம், ஒரு நாளும் தேவனுடைய வழியும் உலக வழியும் ஒத்து போகாது. நல்லா புரிஞ்சுங்க. இங்க உட்கார்ந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறோம், கேட்டுட்டு நான் உலகத்துக்குள்ள போகும்போது அந்த உலகத்தின் வழியை நான் கை கொள்ளல, கேட்ட வசனத்தை தான் அங்க போய் நான் கை கொள்ளக்கூடியவனா இருக்கணும். பிசாசு என்ன பண்ணுவான், இங்க கேட்க விட்டுருவான். உலகத்தோடு நம்ம போய் சேரும் போது உலக வழியை நம்ம கை கொள்ளக்கூடியவங்களா நம்மளை மாத்திடுறான். பாருங்க, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துக்கு எடுப்போம். 2ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எல்லாம் நம்ம இணைந்து வாசிக்க போறோம். இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வழியும் உலக வழிக்கும் சம்பந்தமே கிடையாது. இதை நம்ம புரிஞ்சிட்டோம்னா நம்முடைய குறைவுல எப்படி நாம் அறுவடை செய்ய முடியும் என்பதை தேவன் காட்டுகிறதை நம்முடைய வாழ்வில் அனுபவிக்க முடியும். பாருங்க, வாசிப்போமா? 12ஆம் வசனம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அருளும்படி தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியே பெற்றோம். தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை நான் பெற்றிருக்கிறேன். எல்லாரும் சொல்லுவோம், தேவனிடத்திலிருந்து
புறப்பட்ட ஆவியை நான் என்ன பண்ணிருக்கிறேன்? பெற்றிருக்கிறேன். இங்க இருக்கும்போது தேவ ஆவியினால் இருக்கிறோம், அங்க இருக்கும்போது எந்த ஆவியில இருக்கிறோம்? சிலரை இங்க உட்கார வச்சுட்டு பிசாசு வேற ஆவிக்குள்ள கொண்டு போயிடுவான். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது என்ன காட்டுறார் ஆண்டவர்னா, உலக வழிக்கும் தேவ வழிக்கும் will never go, ஒருபோதும் ஒத்து போகாது. The world's way are not God's way. உலக வழி தேவனுடைய வழி அல்ல, தேவ வழி உலக வழி அல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அப்போ நான் ஆண்டவர் விரும்புகிறபடி நான் செழிப்படைய, நான் ஆசீர்வதிக்கப்பட, நான் அறுவடை செய்ய ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற வேதாகமது சொல்லியிருக்கிற வழிமுறைகளை நான் என்ன செய்யணும்? என் வாழ்க்கையில கை கொள்ளணும். அதை கை கொள்ளும் போது நாம் புறக்கணிக்க வேண்டிய ஒன்று என்னன்னா, உலகத்தில் இருக்கிற உணர்வு, உலகத்தில் சொல்ற செழிப்புக்குண்டான ஆலோசனைகளை நான் புறக்கணித்து தேவன் இந்த பொல்லாத உலகத்தில் நான் எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்று சொல்லுகிறாரோ அதுக்கு செவி கொடுக்கிறவனா இருக்க வேண்டும். பாருங்க, ஈசாக்கை மறுபடியும் காட்ட விரும்புகிறேன். ஈசாக் ரொம்ப இந்த இடத்துல இந்த காரியத்தில் ரொம்ப ரொம்ப வித்தியாசப்படுத்தி காட்டுறார். உலகம் அவருக்கு என்ன சொல்லுது? என்ன பஞ்சம் அங்கே இருக்குதுன்னு சொல்லுது. உலகம் சொல்லுது அவருக்கு என்ன சொல்லுதுன்னா, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கோ, கலெக்ட் பண்ணிட்டு கமான் லெட்ஸ் கோ, லெட்ஸ் கெட் அவுட், ஓடி போலாம் இந்த இடத்தை விட்டு. உலகம் எப்பவுமே நம்முடைய குறைபாடு வரும்போது இதை விட்டுட்டு ஓடி போயிடும் தான் உலகம் சொல்லும். ஆனா தேவன் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஆதியாகமம் 26:2-12 2ஆம் வசனமோ 26 அதிகாரம் 2ஆம் வசனம் 12ஆம் வசனம் போய் அதை நீங்க வாசித்து பாருங்க. என்ன சொல்லியிருக்குன்னா, இங்கே தங்கியிரு, எகிப்துக்கு போகாதே, இங்கே இரு. 12ஆம் வசனம் சொல்றாரு, அங்க தங்கி இருந்த இடத்துல என்ன பண்றான்? அவன் விதைக்கிறான். உலகம் என்ன சொல்லுது? ஓடி போ, வா, ஓடி போயிடலாம், வா, விட்டுட்டு போயிடலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, God's word will always say stay and sow. தங்கி இருந்து விதை என்பதுதான் ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு இந்த காலைவேளை ஆண்டவர் சொல்ற வார்த்தைகளை உங்க வாழ்க்கையில நீங்க கை கொண்டிருக்கீங்களான்னு பாருங்க. நிறைவு இருக்கும்போது நம்ம கொடுக்கிறோம், நல்ல நமக்கு வருமானம் இருக்கும்போது கொடுக்கிறோம். நான் சொல்லுகிறேன், உங்கள் வருமானம் பெருக, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் வைத்திருக்கிற இந்த வழிமுறைகள் ரொம்ப முக்கியமான ஒன்று. போன வாரம் நான் அதை குறித்து பேசியிருக்கேன். தேவ மனம் நமக்கு மாற்று கருத்துலாம் நமக்கு வரக்கூடாது. தேவனுடைய பிரமாணங்களிலே, தேவனுடைய வசனத்தில், தேவனுடைய கற்பனையை குறித்து எந்த மாற்று கருத்தும் நமக்கு வரக்கூடாது. இப்போ அதுதான் இங்கே மறுபடியும் இந்த வாரத்துலையும் அதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன். அப்போ பாருங்க, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று, நான் குறைபடும் போது நான் அறுவடை செய்ய வேண்டுமானால் உலக வழியும் தேவனுடைய வழியும் ஒருபோதும் ஒத்து போகக்கூடிய ஒன்றல்ல. உலகம் என்ன சொல்லும்? விட்டுட்டு ஓடிரு. குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படின்னா உலகம் என்ன சொல்லும்? விட்டுட்டு போயிடு, இந்த மனைவி கூடலாம் உன்னால வாழ முடியாதுப்பா, போதும், 10 வருஷமா மல்லு கட்டி பார்த்துட்டேன், முடியல, விட்டுட்டு ஓடிரு. ஒரு ஒரு குடும்பத்தில் நடந்த கதைங்க இது. பிள்ளையெல்லாம் பெற்று பிள்ளைங்க நல்ல வாலிப பிள்ளைங்களை ஆகி நல்ல சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு ஒரு கணவன் விட்டுட்டு ஓட்டாரு. பின்பதாக சொல்றாங்க, அங்க இருக்கிறவங்கலாம் சொல்றாங்க, சொல்லும் போது சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இவர் இவ்வளவு நாள் தாக்கு பிடிச்சு பார்த்தாரு, இனி அவரால் தாக்கு பிடிக்க முடியலன்னு விட்டுட்டு ஓடிட்டாரு அப்படின்னாங்க. பாருங்க எப்படி பிசாசு, உலகம் என்ன சொல்றா? விட்டுட்டு ஓடிரு. பிரச்சனை வந்தா, போராட்டம் வந்தா, குழப்பம் வந்தா, விதமான ஒரு விரக்திக்குள்ள போனா உலகம் என்ன சொல்ல? விட்டுட்டு ஓடிடு. ஆண்டவர் சொல்லுவார், இல்ல, அதுல நில்லு, நான் உன்னை நிலைத்திருக்க பண்ணி உன்னை ஆசீர்வதித்து உனக்குள்ள சமாதானத்தை கொடுத்து உனக்கு வெற்றியை கொடுத்து உன் கையின் பிரயாசத்தை நிறைவுபடுத்தி நீ தோத்து போக நான் இடம் கொடுக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லுவார். ஈசாக்கு அதுதான் சொன்னார் ஆண்டவர். ஈசாக்கு சொல்றப்பா, எவன் சொல்றதையும் கேட்டுறாத, உனக்கு இந்த தேசத்துல ஒரு சிறப்பான இடத்தை நான் உனக்கு வச்சிருக்கிறேன், உனக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன், உனக்கு உயர்வை வச்சிருக்கிறேன், அதை இழந்து போய் விடாத. அதுதான் ஆண்டவன் பேசுறாரு. நல்லா கவனிங்க.
கர்த்தருடைய பிள்ளைங்கிட்ட ஆண்டவர் என்ன சொல்லுவார்னா, உபத்திரத்தின் நடுவில், பிரச்சனை நடுவில், போராட்டத்தின் நடுவில், பலவீனத்தின் நடுவில் ஆண்டவர் என்ன சொல்லுவார்னா, உன் விசுவாசத்தை விட்டுறாத, உன் நம்பிக்கையை விட்டுறாத, உன்னோட நான் இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ நினைக்கிறபடி நடக்க போகிறது இல்லை, நான் உன்னை கண்டிப்பாக உன்னை உயர்த்தி உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆண்டவர் என்ன பண்றாருன்னா நம்மோடு சொல்லிக்கொண்டே இருப்பாரு. உலகம் பிசாசு வந்து சொல்லுவான், விட்டுட்டு ஓடிரு. பாருங்க, ஈசாக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த அதிகாரத்தை 26 அதிகாரத்தை உட்கார்ந்து தியானிச்ச போது ஆண்டவர் சில காரியங்களை எனக்கு காட்டினார். அதில் என்ன காட்டினார்னா, ஈசாக்கு பாருங்க பஞ்சம் இருக்கக்கூடிய தேசத்தில் இருக்கிறான், எல்லாரும் கலெக்ட் பண்றது போல அவனும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறான். ஈசாக்கு பாருங்க அங்க என்ன பண்றான், அவன் விதைக்கிறான். அவன் ஈசாக்கு அந்த பஞ்சத்துல எல்லாரும் கலெக்ட் பண்றாங்க, இவனும் கலெக்ட் பண்றான். ஆனா ஈசாக்கு என்ன பார்க்கலன்னா, எல்லாரும் பார்த்த விதமா அவன் பார்க்கல. எப்படி பார்க்கலன்னு சொன்னா, நல்லா கவனிங்க, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஈசாக்கை பத்தி. ஈசாக்கு அங்க நடக்கக்கூடிய சூழ்நிலையினால் ஏற்படக்கூடிய அன்பிளசன்டான சிச்சுவேஷனை அவன் ரொம்ப கூர்ந்து கவனிக்கவே இல்லை. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். நம்ம வாழ்க்கையில நமக்கு நடக்கிற சம்பவங்கள், நமக்கு நடக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி அன்பிளசன்டான சிச்சுவேஷனை நமக்கு ரைஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். பிடித்தமில்லாத ஒரு காரியம் நடக்கிறது போல இருக்கும். தோல்வி நமக்கு பிடிக்காது, பலவீனம் நமக்கு பிடிக்காது, சமாதானம் இல்லாமல் நமக்கு பிடிக்காது, சண்டை போறது நமக்கு பிடிக்காது. இதெல்லாம் நடக்கிறது நம்மை காண்பிக்கக்கூடிய, அதை பார்க்கக்கூடியதுல அதுல கவனம் செலுத்துறதுலயே பிசாசு, இந்த உலகம் நம்மளை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா ஆண்டவர் பாருங்க ஈசாக்க அதை கவனம் செலுத்த வைக்கல. பாருங்க, ஒரு வசனத்தை காட்டினா இன்னும் விளங்கிக்கலாம். போன வாரம் நம்ம அதை வாசித்தோம், மறுபடியும் அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். பிரசங்கின் புஸ்தகம் போவோம். பிரசங்கின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லாரும் இணைந்து வாசிப்போமா? பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். காற்றை காண்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். மறுபடியும் வாசிப்பேன் எல்லாரும். காற்றை காண்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். பாருங்க, நல்லா கவனிங்கள். ஈசாக்கு என்ன பார்க்கலாங்க, அங்க அடிக்கிற காற்றை பார்க்கல, அங்க அடிக்கிற ஒரு மாதிரி மேகமூட்டமா இருக்கிறத பார்க்கல. ஈசாக்கு அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் பார்த்த விதமா அவன் பார்க்கல அவனுடைய சூழ்நிலையை. பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கடிகள், துன்பங்கள் எல்லாருக்குமே வரும். ஆனா அங்க இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் என்ன பார்த்துருந்தாங்க தெரியுமா? வெறும் பிரச்சனையே தான் பார்த்துருந்தாங்க. அதை அந்த அன்பிளசன்ட் சிச்சுவேஷனையே ரொம்ப கூர்ந்து கவனித்துட்டே இருந்தாங்க. ஈசாக்கு எதை தெரியுமா ரொம்ப கூர்ந்து கவனித்தான்? அந்த சூழ்நிலை நடுவில் கர்த்தர் அவனுக்கு என்ன சொல்றாருன்றதை கூர்ந்து கவனித்துட்டே இருந்தான். கர்த்தர் அவனை எப்படி ஆசீர்வதிக்க விரும்புறார் அதை கவனிச்சான். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற நாம் எதை கவனிக்கிறோம்? நான் பேசக்கூடிய நேரத்தில் பிசாசு சொல்லுவான், அவன் வாழ்க்கை எப்படி இருக்கு பாரு, அதை இதையே ஞாபகப்படுத்தி வச்சு அப்படியே ஒரு மாதிரி சோர்ந்து போய் சோக குமாரியா உட்கார வச்சிருவான் பிசாசு. சிலருடைய முகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச்சைக்கு வரும்போது அப்படியே ஒரு மாதிரி இருப்பாங்க. அப்படி இல்லை. ஈசாக்கு அவனுக்கு பிரச்சனை இருந்துச்சு, போராட்டம் இருந்துச்சு, துன்பம் இருந்துச்சு, அந்த அந்த பஞ்சம் அவனுக்கும் இருந்துச்சு. ஆனா அவன் என்ன பார்க்கல? காற்றை பார்க்கல, மேகங்களை பார்க்கல, மேகமூட்டமா இருக்கிறத பார்க்கல. அங்க வேதம் சொல்ல, காற்றை பார்த்தா அறுவடை செய்ய முடியாது, மேகமூட்டத்தை பார்த்தா அறுக்க முடியாது என்று அவங்க சொல்லுகிறார். அப்ப ஈசாக்கு எதை பார்க்கலன்னா காற்றை அவன் கவனிக்கல. காத்துனா ஜனங்க சொல்லக்கூடிய காரியங்கள், மேகமூட்டம்னா பிரச்சனை, பிரச்சனை வந்து அப்படியே மேகமூட்டம் மாதிரி ஆக்கிடுது. அப்படியே என்ன ஒரு மாதிரி என்ன ஃபாக் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஒரு மாதிரி இந்த மலை தேசத்துக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே அப்படியே ஒரு மாதிரி மிக்ஸ்டு கவர் ஆயிடுச்சுன்னா அப்படியே ஒன்றுமே தெரியாது, அப்படியே மங்களாயிடும் ஒரு மாதிரி. சிலருடைய வாழ்க்கை அப்படிதான், பிரச்சனையை பார்த்து பார்த்து அப்படியே ஒரு மாதிரி மங்கி போயிருப்பாங்க, மங்களா இருக்கும் எல்லாமே. சில சர்ச்சைக்குள்ள வந்தா கூட மங்களாயிடும், எல்லாமே ஒரு மாதிரி ஆயிடும். பாஸ்டர் பேசுற நேரம், கர்த்தர் பேசுற வார்த்தை கேட்கிற நேரம் அப்படியே பிசாசு என்ன பண்ணுவான்னா மைண்ட் அப்படியே மங்களாக்கிடுவான். அப்படியே ஒரு மாதிரி அனஸ்தீசியா போட்ட மாதிரி ஆயிடும். ஐசியூ வார்டில் கொண்டு போய் இன்னமும் அனஸ்தீசியா வச்ச மாதிரி சில உட்காந்துருப்பாங்க, அப்படியே அப்படியே மங்களாயிடும். இதை நம்ம முக்கியப்படுத்தணும்னா
எதை தான் பார்த்துட்டு இருப்பேன் நான்? அங்க இருந்த பெலிஸ்தியர் என்ன பார்த்தாங்க? அங்க இருக்கக்கூடிய பிடித்தமில்லாத சூழ்நிலையே அவங்க பார்த்து 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 அவங்களுக்குள்ள ஒரு விதமான தெய்வ பக்தியான காரியம் இல்லாமல் போனதினாலே ஈசாக்கு மாத்திரம் அந்த ஊர்ல இருக்கிறான், மத்த எல்லாம் ஓடுறான். அவன் முன்னாடி பேக் பண்ணிட்டு ஓடுறான், அவன் எகிப்துக்கு ஓடுறான். நல்ல கவனிங்கள் தேவ பிள்ளைகளே, உங்கள் பிரச்சனை நடுவில், உங்கள் போராட்டத்தின் நடுவில் நீங்க ஓடுறவங்களா இருக்கிறீங்களா, அதுல நிலைத்திருக்கிறவர்களா இருக்கிறீங்களா? பிசாசு என்ன சொல்லலாம்? விட்டுட்டு ஓடிரு, உன்னால தாக்கு பிடிக்க முடியாது. ஈசாக்க பார்த்து ஆண்டவர் சொல்றப்பா, நீ உன் சூழ்நிலையை பார்க்காத. ஆண்டவர் ஈசாக்க பார்த்து சொல்ற, ஈசாக்கே உன் பஞ்சத்தை நீ பார்க்காத. ஈசாக்கே நீ பார்க்க வேண்டியதெல்லாம் இப்போ உனக்கு என்ன சாப்பிடணுமோ, இந்த தேசத்துல நீ எப்படி செழிப்பா இருக்கணும்ன்றத மாத்திரம் பாருன்னு ஆண்டவர் ஈசாக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த காலையில உங்களுக்கு அதான் ஆண்டவர் சொல்றாரு. உங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க, உங்களுக்கு பஞ்சமா இருக்கக்கூடிய, உங்களுக்கு குறைபாடு உண்டாகக்கூடியதையே பார்த்து உங்க வாழ்க்கையை ஒரு மாதிரி விரைத்திக்குள்ள ஆக்கி கொள்ளாமல் ஆண்டவர் சொல்ற, இப்போ உனக்கு என்ன தேவை, இப்போ நீ எப்படி ஆசீர்வதிக்கப்படணும், இப்ப என்ன முயற்சி செய்து கொண்டிருக்கிறாய், நீ இப்ப எதுல உன்னுடைய பிரயாசத்தை போட்டு கொண்டிருக்கிறாய், அதுல நான் என்ன நம்பணும்னா, ஆண்டவர் சொன்னபடி நான் இருந்து அங்க நான் விதைக்கிறேன், கர்த்தர் என்னை 100 மடங்கு ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். அந்த நம்பிக்கை நமக்கு வரணும். எல்லாம் கலெக்ட் பண்ணலாம், எல்லாரும் ஒரு மாதிரி கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே ஓடுறதுக்கு இருப்பாங்க. நான் ஓடுற கூட்டத்தில் இல்லை, நான் நிலைத்திருக்க கூட்டத்தில் இருக்கேன். எத்தனை பேர் அப்படி வலது கரத்தை உயர்த்தி சொல்றீங்க? ஆமென். ஓடுற கூட்டத்துக்கு தான் நிறைய பேர் வந்துருவாங்க, சேர்ந்துருவாங்க. சிலவெல்லாம் ஏன் ஓடுறானே தெரியாது, அவன் ஓடுனா நானும் ஓடுறேன். பார்த்துருக்கீங்களா? ஒரு கும்பல்ல திடீர்னு ஓடுறாங்க, ஊர்ல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனை ஆன உடனே ஒரு கூட்டம் ஓடுது. நிக்கிறவன் பார்க்கறான், என்னடா ஒரு திரள் கூட்டம் ஓடி வருதே, அவன் ஓடுறதை பார்த்து இவனும் ஓட ஆரம்பிச்சான். இப்படி சேர்ந்த ஒரு கூட்டமா ஓடுவானுங்க. ஓடினவனை நிறுத்தி கேட்டீங்கன்னா சொல்லுவான், ஏன்டா நீ ஓடின? அவர் ஓடினார், நானும் ஓடினேன். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. ஏன் ஓடின? ஐயோ அந்த விசுவாசி 10 வருஷம் விசுவாசி ஓடிச்சு, நானும் ஓடிட்டேன் கூடவே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஓடக்கூடாது. தைரியமா சொல்லுங்க, ஓடக்கூடாது. ஆண்டவர் சொல்ற இடத்துல நின்று விதைக்கணும். ஆமென். கர்த்தர் இந்த சபையில கொண்டு வந்து உங்களை வச்சிருக்காரா? நில்லுங்க, நிலைச்சிருங்க, விதைங்க. கர்த்தர் உங்களை வேலையில வச்சிருக்காரா? நில்லுங்க, நிலைச்சிருங்க, விதைங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரா, கணவனா மனைவியா, நில்லுங்க. அதனுடைய பாடு பிரச்சனைகள் என்னவா இருந்தாலும் அதில் நின்று அதுல விதைங்க. உங்க பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படும், உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். விட்டுட்டு ஓடுகிற அனுபவங்கள், இந்த எண்ணம் நமக்கு வந்துருச்சுன்னா எப்படி மாறிடுனா, உலக வழியே நான் கை கொள்ளக்கூடியவனா மாறிடுறேன். அது எனக்கு அறுவடை கொண்டு போவாது, மேலும் மேலும் என் குறைபாடுக்குள்ளதான் என்னை கொண்டு போவா. நேரம் இல்லை, சில காரியம் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. அடுத்தது, நம்முடைய குறைவில் நாம் எப்படி அறுவடை செய்ய முடியும்? என் குறைவில் நான் அறுவடை செய்யணும்னா, என் கையில நல்ல சம்பாத்தியம் இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும். நல்ல கவனிங்கள். என் குறைவில் நான் அறுவடை செய்யணும் அப்படின்னா, I should have more income in my hand. நல்ல சம்பாத்தியம் எனக்கு உண்டாகணும். ஈசாக்கு பாருங்க, ஒருவேளை இந்த காலவில் நீங்க வந்திருக்கிற உங்க வாழ்க்கை ஈசாக்கு இருந்த அதே நிலையா இருக்கலாம். ஈசாக்கு என்ன நிலை? ரொம்ப கடினமான ஒரு பஞ்சம், அவனுக்கு ஒரு பொருளாதாரத்தின் நெருக்கடி அந்த தேசத்துக்கே உண்டாகிருக்கு. அந்த தேசத்துக்கு உண்டாகும் போது அவனுக்கும் அந்த நெருக்கடி உண்டாகிருக்கு. ஒருவேளை இந்த கால வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி இருக்குமானால், ஈசாக்கு என்ன செய்தானோ அதை நான் செய்ய நான் பழகி கொள்ளணும். ஈசாக்கு என்ன செய்தான்? சூழ்நிலை நிமித்தமாய் உண்டாகிற பயத்தை தன் வாழ்க்கையை விட்டு புறக்கணித்தான். நல்ல கவனிங்கள். சூழ்நிலை நிமித்தமாய் உண்டாகக்கூடிய பயத்தை அவன் ரெஃப்யூஸ் பண்ணான் வாழ்க்கையில. எப்படி ரெஃப்யூஸ் பண்ணான்? கர்த்தருடைய கட்டளையை வைத்து அவன் ரெஃப்யூஸ் பண்றான். கர்த்தருடைய வார்த்தையை வைத்து அவன் ரெஃப்யூஸ் பண்றான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். எதை வச்சு நான் ரெஃப்யூஸ் பண்ண முடியும்? என் எக்ஸ்பீரியன்ஸ் அல்ல. இதே போல பிரச்சனை நான் போன வருஷம் பார்த்திருக்கிறேன், அதனால இந்த வருஷம் அந்த அனுபவத்தை வச்சே நான் பண்ண இல்ல. நான் எப்படி என்னுடைய சூழ்நிலை ஏற்படுகிற பயத்தை துரத்துறேன்னா, கர்த்தருடைய கட்டளைகளை வைத்து. அதுதான் ஆண்டவர் சொன்ன புத்திமதி. அவனுக்கு ஆண்டவன் கொடுத்த புத்திமதி ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் கொடுக்கிற வழிமுறைகள், பிரின்சிபல்ஸ்
ரொம்ப முக்கியமான ஒன்று நம்முடைய வாழ்க்கையில. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட பயங்கள் நம்மளை ஆட்கொள்கிறது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவன் ஒரு நாளும் தேவனுடைய வழிமுறைகளை அவன் கை கொள்ளாமல் இருந்தவன் அல்ல. நல்லா ஈசாக்கு நல்ல ஆசீர்வாதமா இருக்கும்போது அவன் கை கொண்டதை நான் பேசல, பஞ்சத்தில் இருக்கும்போது அவன் எப்படி கை கொண்டான்னு தான் பேசிட்டு இருக்கிறேன். நல்லா புரிந்து கொள்ளணும். அந்த நிலையை நீங்க அறிந்து கொள்ளணும். ஏதோ அவன் நிறைவா இருந்து பண்ணக்கூடிய ஒன்றை நான் போதிக்கல. இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய குறைவுல ஈசாக்கு எப்படி செயல்பட்டானோ நான் செயல்பட்டான். ஈசாக்கை ஆசீர்வதித்த அதே தேவன் என்னையும் ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதுல நான் பேசுற இன்னைக்கு கடவுள் இந்த வார்த்தையின் மூலமாய் பேசுற வார்த்தைக்கு எதிர்மாறான மாற்று கருத்து உங்களுக்கு இருக்குமானால் நீங்க இன்னும் உங்க வாழ்க்கையை உலக வழியில தான் கை கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறீர்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய கட்டளை, தேவனுடைய கற்பனை, அதான் நான் காட்டினேன். ஏசாயா 28:10 நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? கற்பனையின் மேல் கற்பனை, கற்பனையின் மேல் கற்பனை, பிரமாணத்தின் மேல் பிரமாணம், பிரமாணத்தின் மேல் பிரமாணம், இங்கே கொஞ்சம் அங்க கொஞ்சம். இத்தனை முறை ஆண்டவர் சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னா இதுபடிதான் உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என்பது ஆண்டவர் சொல்றாரு. ஏன் அத்தனை முறை ஆண்டவர் சொல்ற? ஒரே வார்த்தையை 2 முறை ஏன் சொல்லணும்? கற்பனையின் மேல் கற்பனை, கற்பனையின் மேல் கற்பனை. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு இதுதான் உன் வாழ்க்கை ஆசீர்வதிப்பதுக்கு, உன்னுடைய குறைபாடுல நீ அறுவடை செய்வதுக்கு இதுதான் வழி. சமாதானம் இல்லையா? சந்தோஷம் இல்லையா? ஒரு விதமான ஒரு 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 ஸ்டாக்னேட் ஆன ஒரு உயர்வே வராம ஒரே முனாட்டமஸா போகக்கூடிய ஒரு லெவல் உங்க லைஃப் இருக்கா? ஆண்டவர் சொல்ற நல்ல தேவ கற்பனைகளுக்கு உண்மையா இருந்து, கட்டளைகளுக்கு உண்மையா இருந்து, உலக தத்துவத்தை தூக்கி ஓரம் போட்டுட்டு, உலக வழியை தூக்கி ஓரம் போட்டுட்டு, பஞ்சங்கள் குறைபாடுகள் வரும்போது தாராளமா நீங்கள் விதைக்கக்கூடியவர்களாய் மாறுங்கள். இங்க பாருங்க, ஈசாக்கு அவனுடைய சம்பாத்தியம் அவனுக்கு அதிகமாக ஆகுவதுக்கு உண்டான வழி ஆண்டவர் அங்க போதிச்சாரு. அவன் பேக் பண்ணிட்டு ஓடுறான். ஏன் போடுறான் தெரியுமா? சம்பாத்தியம் இங்க இல்ல, இங்க இருந்தா நமக்கு சம்பாத்தியம் வராது, அதனால ஓடுறான். எகிப்துக்கு ஓடுறான். எகிப்து அந்த நாட்கள்ல எகிப்து தான் எல்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பெரிய தேசமா இருந்துச்சு. ஏன்னா அங்கதான் செல்வம். எல்லா ஊரும் தரித்திரத்தில் இருந்தாலும் எகிப்து செழிப்பா இருக்கும்ன்றது தான் அவங்களுடைய ப்ரீ மைண்ட்ல செட் பண்ணப்பட்ட ஒரு தாட். ஒவ்வொரு மனுஷனுக்கும், உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் என்ன நினைப்பானா, நம்ம தேசத்துல பஞ்சம் வந்துச்சா எப்படியாவது எவ்வளவு நாள் பிரயாணம் பட்டு அது எகிப்துல போய் சேர்ந்துடணும்பா, அங்க போயிட்டா நல்லா ஆயிரும் வாழ்க்கை. கிடையவே கிடையாது. ஆண்டவர் பாருங்க, எல்லாம் ஓடுறான், எல்லாம் பேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது இவன் தன்னுடைய சூழ்நிலை பயத்தை அவன் புறக்கணிக்க கூடியவனா இருந்தான். இன்னைக்கு நான் கேட்கிறேன், உங்க வாழ்க்கையில இந்த வாரத்தில் நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள், செலுத்த வேண்டிய உங்களுடைய காரியங்களை குறித்த பயம் இருக்கிறதா? ஆண்டவர் இந்த காலவேளை சொல்றாரு, என் கற்பனைகளுக்கு கூர்ந்து செவி கொடுத்து அதை கை கொள்ள உன்னை இன்னைக்கு நீ அர்ப்பணிப்பாயானால் நாளைக்கு போய் நீ விதைக்கிற விதை 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடிய ஒன்றாய் கர்த்தர் அதை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருக்கு தேவை நம்முடைய அர்ப்பணிப்பு தான். ஆண்டவருக்கு தேவை நம்முடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அந்த மனம் திரும்புதல். ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் கை கொள்ளப்பா, இன்னிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து I will abide to be faithful to your commandments. உம்முடைய கட்டளைக்கு, உம்முடைய கற்பனைகளுக்கு நான் உண்மையா இருக்கேன், அர்ப்பணிக்கிறேன்னு சொன்னா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்காம இருக்கவே மாட்டார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஈசாக்கை தான் ஆண்டவர் மறுபடியும் நமக்கு உதாரணப்படுத்தியே காட்டி கொண்டிருக்கிறார். பாருங்க, அவன் காத்தையும் பார்க்கல, அங்க இருக்கக்கூடிய மேகத்தையும் அவன் பார்க்கல, ஜனங்க சொன்னதையும் பார்க்கல, சூழ்நிலை உண்டான அந்த காரியத்தையும் அவன் பார்க்கல. அந்த சூழ்நிலை அவனை பயமுறுத்த முடியல. தேவ பிள்ளைகள், கர்த்தர் சொல்லுகிறபடி செய்கிறவர்களுக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு எந்த சூழ்நிலையும் உங்களை பயமுறுத்த முடியாது, எந்த சூழ்நிலையும் பயமுறுத்த முடியாது. இன்னைக்கு நான் பயந்து கொண்டு இருக்கிறேன்னா ஆண்டவருடைய கற்பனைகள், கட்டளைகள், அந்த ஆண்டவர் வைத்திருக்கிற வழிமுறைகளை நான் கை கொள்கிறேனா? உலகம் என்ன சொல்லும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உலகம், இப்ப நான் பேசுற 3வது குறிப்பு, நல்ல சம்பாத்தியம் உண்டாக என்ன செய்ய வேண்டும்? உலகம் என்ன சொல்லும்? குறைபாடு இருக்கா, ரிசெஷன் இருக்கா, என்ன சொல்லும்? எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன ப்ரையாரிட்டைஸ் பண்ணி செலவு பண்ணு அப்படின்னா. கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, அது தப்பு கிடையாது. அது அது ஆண்டவரும் அதை சொல்லி இருக்கிறார். ஆனால் ப்ரையாரிட்டைஸ் முன்
உரிமை கொடுக்க வேண்டும், முன்னுரிமை கொடுக்கணும். எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னா சேர்த்து வைக்கணும், கலெக்ட் பண்ணணும், பஞ்சகாலம் வரும்போது குறைகள் வரும்போது சேர்த்து வைக்கணும். ஆனால் எதில் நான் அதிகமான முன்னுரிமை கொடுக்கணும்னா விதைப்பதில் அதிகமான முன்னுரிமை கொடுக்கணும். இன் கிவிங் டு காட். ஆண்டவரே உமக்கே தெரியும் என்கிட்ட ஒன்றும் இல்லை, அதனால விட்டுரும் ஆண்டவரே. இல்லை பாருங்க, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் சாரிபார் உதவியை குறித்து நமக்கு தெரியும். அந்த விதவை கிட்ட இருந்த குறைவை தான் ஆண்டவர் என்ன பண்ண வச்சாருன்னா கொடுக்க வச்சார். நல்லா கவனிச்சு பாருங்க, குறைவை கொடுக்க வைப்பார். அடுத்த குறிப்பாக நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் அவருடைய குறைவை பார்க்கிறாரு, அந்த குறைவை நிறைவாக்க ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனை அனுப்புறாரு. என்னத்துக்கு அனுப்புறாரு? அவன் சாப்பிட்டு திருப்தி அடைவதுக்கு இல்ல, தேவ பிரமாணங்களை, தேவனுடைய வழிமுறைகளை அவளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக தேவ மனுஷனை அங்கே அவளிடத்தில் அனுப்புகிறார். நல்ல கவனிங்கள். நிறைய பேர் வெறும் அந்த சம்பவத்தை வச்சு என்ன பேசுவாங்கன்னா, உங்களுடைய காணிக்கையின் மூலமா, உங்களுடைய காரியத்தின் மூலமா ஊழியக்காரனை போஷிக்கணும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் சரிதான். மிக முக்கியமா ஆண்டவர் எலியாவை அங்க அனுப்பினதனுடைய நோக்கம் என்னன்னா, அவள் தன்னுடைய வாழ்க்கையில தேவ பிரமாணங்களை, தேவ கற்பனைகளை, தேவன் வைத்திருக்கிற வழிமுறைகளை அவள் கை கொள்ளாமல் இருக்கிறதினாலே ஆண்டவர் இந்த மனுஷனை அனுப்பி தேவ வார்த்தை, அங்கே தேவ கற்பனைகளை அவர் மூலமாய் அந்த ஸ்திரீ கேட்கும்படி ஆண்டவர் செய்கிறார். பாருங்க, அவன் என்ன பண்றா? கொடுக்கிறா, தன்னுடைய குறைவை கொடுக்கிறாள். நல்லா யோசித்து பாருங்க. இன்னைக்கு சில விதைகள் நாம் சாப்பிடுறதுக்கு, சில விதைகளை நாம் விதைப்பதுக்கு தான் ஆண்டவர் கொடுக்கிறாரு. எதையுமே இந்த ரெண்டுத்தையுமே பண்ணாம நாம் ஏதாவது ஒன்று இதுல நம்ம குறைபாடு உள்ளவங்களா இருப்போம்னா நமக்கு நல்ல சம்பாத்தியம், நம்முடைய வாழ்வில் சம்பாத்தியம் பெருக நாமே அதுக்கு தடையாய் மாறி விடுகிறோம். நம்முடைய குறைவில், நம்முடைய தாழ்ச்சியில நாம் தேவனுக்கு கொடுப்பதில் எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதுல நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்றோமா? அதுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கிறோமா? தேவனுக்கு கொடுக்கணுன்றதுல முன்னுரிமை கொடுக்கிறேன்னா எல்லாம் போய் ஆண்டவர் கடைசியா அப்படின்னா அதிலே தெரிஞ்சிச்சு ஆண்டவருடைய கற்பனைகள், ஆண்டவருடைய வார்த்தையை நான் எந்த இடத்துல வச்சிருக்கிறேன்றதை அதுவே காட்டுது. தேவனுக்கு நான் முன்னுரிமை கொடுக்கிறேன்னா, ஆண்டவரே ஈசாக்கு அதுதான் செஞ்சான். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுத்து, கர்த்தாவே உம்மை நம்பி இந்த விதைகளை இந்த பஞ்சம் நிறைந்த தேசத்தில் நான் விதைக்கிறேன். இந்த பஞ்சம் நிறைந்த தேசத்தில் உம்முடைய வார்த்தையை நம்பி, உம்முடைய கற்பனைகளை நம்பி, உம்முடைய வழிமுறைகளை நம்பி நான் விதைப்பதினாலே கண்டிப்பா இது பலன் கொடுக்கும் என்கிற விசுவாசத்தோடு அவன் விதைத்தான். அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் வெட்கப்படுத்தினாரா? அவனுடைய கீழ்ப்பிடிதலை கர்த்தர் வெட்கப்படுத்தினாரா? இல்ல. ஆண்டவர் அவனுக்கு அதுக்குண்டான பிரதிபலனை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். 4வது, ஆண்டவர் நம்முடைய குறைவுள் நமக்கு தேவன் உண்டு பண்ண விரும்புகிற அறுவடை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், ஆண்டவர் சொல்றார், நம்முடைய குறைவை என்ன பண்ணணுமா? we have to give away what is lack. உங்களுக்கு எது குறைவா இருக்கோ அதை கொடுத்துடணும்ன்றார் ஆண்டவர். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க தங்க குறைவை ஆண்டவர்கிட்ட கொடுக்கறதே இல்லை, தாங்களே வச்சுக்க விரும்புறாங்க. எப்படி அந்த குறைவை நான் வச்சிருக்கும் போது ஆண்டோட நிறைவு வந்தாலும் அந்த குறைவை என்ன பண்ணணும்னா அந்த நிறைவை குறைவுபடுத்திக்கிட்டே தான் இருக்கும். நல்லா கவனித்து பாருங்க. சம்பாத்தியம் பெருகிறதுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன் வசனம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் பாருங்க. அங்க சொல்றான், அப்போலோ சொல்றான், நான் நட்டினேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், என்ன விளைய செய்கிறவரோ கர்த்தர். அது தொடர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கும்போது தெரியும். ஆண்டவர் சொல்றார், நம்ம விதைப்பது எவ்வளவு முக்கியன்றதை அங்க காட்டுறாரு. நம்ம கொடுப்பது, நம்முடைய அந்த முன்னுரிமை, தேவனுக்கு கொடுப்பதின் முன்னுரிமையில் நாம் அங்க ஆண்டவர் காண்பித்தோம்னா ஆண்டவர் நம்முடைய சம்பாத்தியத்துல பெருக்கத்தை உண்டு பண்ண அதிக கவனம் உள்ள வர. ஈசாக்கு அதை காட்டினா முன்னுரிமையை காட்டுறான் ஆண்டவருக்கு. ஆண்டவரை நீ சொன்ன நம்முடைய வார்த்தைக்கு நான் முன்னுரிமை கொடுத்து இந்த பஞ்சம் நிறைந்த தேசத்துல யாரும் செய்ய முடியாதவனை நான் செய்யறேன். 4வது அங்க ஆண்டவர் சொல்றார், 4வது நம்முடைய குறைவில் நாம் அறுவடை செய்ய ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற 4வது காரியம், நம்முடைய குறைவை என்ன பண்ணணுமா? we have to give away. பக்கத்துல பார்த்து சொன்ன, நம்ம குறைய ஆண்டவர்கிட்ட கொடுத்துடணும். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, நம்ம குறைவை நீங்களே வச்சுக்காதீங்க. குறைவை நம்மளே வச்சுக்கிறோம். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இது ரொம்ப நாளா இருக்கு பாஸ்டர், இப்படியே ஓட்டி முடிச்சிடுறேன் வாழ்க்கைய. நிறைய என்ன பெண்கள் சொல்லுவாங்க, என்ன பண்றது பாஸ்டர், இந்த குறைவு நமக்கு நீங்காத ஒண்ணு,
அதையே வச்சு ஓட்டி முடிச்சு இன்னும் கொஞ்ச நாள் தான், எவ்வளவு நாள் இருப்போனோ தெரியல. ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. இவ்வளவு நேரம் ஈசாக்க வைத்து ஆண்டவர் நம்ம காட்டினார் எப்படி அவன் பஞ்சத்துல அவனுடைய குறைவில் ஆண்டவர் அறுவடை செய்ய வைத்தார். அவனுக்கு அவனுடைய காரியங்கள் உலக வழியோடு ஒத்து போகக்கூடிய ஒன்றா அல்ல, தேவ வழியோடு ஒத்து போனது. தேவன் சொன்னபடி அவன் விதைத்தான். அவன் விதைத்ததினாலே, ஆண்டவருக்கு கொடுப்பதில் முன்னுரிமை காட்டினதினாலே, கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்னுரிமை காட்டினதினாலே அவனுடைய விதை அவனுக்கு 100 மடங்கு பலன் கொடுத்தது. இப்ப ஆண்டவர் சொல்ற இவ்வளவு காரியத்தை காட்டிட்டு ஆண்டவர் சொல்ற இன்னும் நான் இந்த குறைய நானே வச்சுக்க விரும்புறேன்னா ஆண்டவர் என்னதான் செய்ய முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் தம்முடைய வசனத்தை, தம்முடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லும் போது நான் என்ன செய்யணும்? விசுவாசம். ஆண்டவரே, என்னுடைய குறைவை நான் உமக்கு தரப்பா, நீர் எடுத்துக்கொள்ளும். அந்த விசுவாசம் நமக்கு வரலனா நம்முடைய குறைவு, நம்முடைய தரித்திரம், நம்முடைய குறைபாடுகள் நம்மை விட்டு நீங்க வழியே இல்லை. ஆண்டவர் பாருங்க, இந்த சாரிபாத் ஊர் விதவை தான் நான் ரொம்ப முக்கியப்படுத்த விரும்புறேன். அவளுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவு நீங்க தேவ வார்த்தைக்கு அவ கீழ்ப்படிந்தா மனப்பூர்வமா, willingly she was ready to give her precious meal into the hands of the servant of God. அவள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மனப்பூர்வமாய் தன்னுடைய விலையேறப்பட்ட கடைசி ஆகாரத்தை தேவனுடைய ஊழியக்காரனுடைய கையில கொடுக்க அவள் வந்தாள். தேவனுடைய ஊழியக்காரன் கையில என்ன கொடுத்தா? அவளுடைய குறைவை கொடுத்தாள். நான் யோசித்து பார்த்தேன், ஏன் ஆண்டவரே, என்ன நல்ல ஒரு இடத்துல ஆண்டவர் எலியாவை போஷிச்சிருந்தார். காகத்தை கொண்டு என்ன பண்ணாரு? அப்பத்தை கொண்டு வந்து கொடுத்தாரு. காகத்தை கொண்டு வந்து இறைச்சியை கொடுத்தாரு. நல்ல தண்ணி கொடுத்தாரு. நல்ல சாப்பிட்டுட்டு தானே இருந்தான். சாப்பிட்டு இருந்தோன்னே ஆண்டவர் என்ன பண்றாரு? அங்க அந்த ப்ரொவிஷனை, அந்த வளனை ஆண்டவர் ஸ்டாப் பண்ணி, இப்போ ஆண்டவர் சொல்றப்பா, நீ சாரிபாத் உருவதை விட்டப்போ அங்கே நான் உன்னை போஷிப்பேன்றார். இப்போ ஒரு ஊழியக்காரனா நான் கேட்கறேன், இப்போ எனக்கு ஒரு இடத்துல ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு. திடீர்னு அந்த ஆசீர்வாதத்தை நிறுத்திட்டு ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நீ வேற இடத்துக்கு போப்பா, அங்கே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். என்னுடைய எண்ணம் என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் என்ன நினைப்பேன்? ஓஹோ, இவ்வளோ சூடான அப்பம் கொடுத்தாரா, இவ்வளோ என்ன நம்ம கையில் அப்பத்தை கொடுத்தாரு, நம்ம கையில் இறைச்சியை கொடுத்தாரு, காகத்தை வச்சு இவ்வளோ நாள் போஷித்தாரு, காகத்தை வச்சே இவ்வளோ அருமையாக ஆண்டவர் போஷிருப்பான்னா இப்போ மனுஷனை கொண்டு ஆண்டவர் எவ்வளோ சிறப்பாக என்ன போஷிப்பா தான் நான் நினைப்பேன். ஆனால் எலியா அங்கே போன பிறகுதான் தெரியுது அந்த ஏழை விதவினுடைய நிலையை அவன் பார்க்குறான். பார்த்தோன்னே ஒரு சாதாரண ஊழியக்காரனா, இப்போ நான் அப்படிப்பட்ட ஒரு நிலையை இருக்கக்கூடியவங்களை ஆண்டவர் பார்க்க சொல்கிறாரு வைங்களேன், என் மனசில் என்ன தோணுன்னா, இவங்ககிட்ட போயிட்டு ஆண்டவர் சொன்னதை சொல்ல முடியுமா? இவங்களே பஞ்சத்தில் இருக்கிறாங்க, இவங்களே தரித்திரத்தில் இருக்கிறாங்க, இவங்களே குறைபாடில் இருக்கிறாங்க. நான் என்ன செய்யணும்னா அந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் கூப்பிட்டு ஒரு ஜெப கூட்டம் நடத்தி ஒரு காணிக்கை எடுத்து, இந்தாங்க இந்த ஏழை சகோதரி கொடுத்துட்டு போகிறேன், நான் பாட்டு கொடுத்துட்டு நான் பாட்டு பாபாயின்ட்டு வந்துருக்கணும். அப்படி தான் பண்ணியிருக்க வேண்டியது ஒரு ஊழியக்காரன். ஆனால் இங்கே ஆண்டவர் அப்படி செய்ய விடலை. ஏன் செய்ய விடலைன்னா இவன் எதிர்பார்ப்போனா இருக்கிறது. ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது வேற ஒரு சூழ்நிலைக்குள்ளே ஆண்டவர் நிற்க வைக்கிறான். அங்கே நிற்க வைக்கும் போது ஆண்டவர் என்ன காட்டுறாருன்னா, இவன் சொல்கிறான், என் கையில் இருக்கிற கடைசி மாவு நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு சாகலான்னு இருக்கணும். 12ஆம் வசனத்தில் பாருங்க, அப்படி தான் சொல்கிறான். ஒரு விறகு நான் பொறுக்கி இருக்கிறேன், 2 விறகு நான் பொறுக்கிட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா எனக்கும் என் மகனுக்கும் நான் அப்பத்தை சுட்டு சாப்பிட்டு சாகலான்னு இருக்கிறேன். பாருங்க, அவளுடைய நம்பிக்கை எது மேல இருந்துச்சுன்னா, அவளுக்கு குறைப்பட்டு போய் கொண்டு இருக்கிறது மேல தான் அவள் நம்பிக்கை இருந்துச்சு. நல்லா கவனித்துக்கோங்க. அவளுடைய முழு நம்பிக்கை எதுல இருந்துச்சுன்னா, அந்த மாவு மேலதான் அவளுக்கு முழு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா அந்த மாவு குறைய குறைய அவளுடைய ஸ்டேட்மெண்ட்டும் மாறிக்கிட்டே இருக்கு. நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம ஸ்டேட்மெண்ட் எதுல இருக்குன்னா, என் கையில் இருக்கிற பணத்தை வச்சு தான் என் ஸ்டேட்மெண்ட், என் கையில் இருக்க ஆசீர்வாதத்தை வச்சு தான் என் ஸ்டேட்மெண்ட். அது குறைய குறைய நான் என்ன சொல்றேன்? கடைசி மீல், கடைசி சாப்பாடு, கடைசி ஒரு கைப்பிடி மாவு தான் இருக்கு. இதுல நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு சாக போறோம். இதுக்கப்புறம் ஆகாரம் இல்லை, அங்கேயும் பஞ்சம். இப்போ இந்த சாரிபாத் ஒரு விதவை சொல்றா, அவ கையில இருக்க கடைசி மாவு அவ கையில வந்தோன்னு சொல்றா, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு வாழ்க்கை. அந்த 12ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். சொல்றான், நானும் என் குமாரனும் சாப்பிட்டு சாகலான்னு இருக்கிறோம். ஏன் எதை வச்சு சொல்றா? எதை வச்சு சொல்றா? அவ கையில் இருக்கிற அந்த மாவை வச்சு தான் சொல்றா. இப்போ ஒரு ஊழியக்காரன் அங்க போறான். இந்த ஊழியக்காரன் எப்படிப்பட்டவனா, தேவ அற்புதத்தை பார்த்த ஒரு ஊழியக்காரன், தேவன் போஷித்தத்தை பார்த்த ஒரு ஊழியக்காரன். இப்போ இந்த ஊழியக்காரன் போய் ஒரு சகோதரி, ஒரு விசுவாசி இப்படி சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, ஐயா என் கையில இருக்க கடைசிமா சாப்பிட்டு நான் சாக போறேன்யா.
அப்படின்னு சொல்லும் போது இந்த ஊழியக்காரன் என்ன ஒரு டம்மி ஊழியக்காரன் தான் அவரு ஓகேம்மா சாப்பிட்டு சாவமா பாபாயின்னு போயிடுவாரு. இவர் அற்புதத்தை பார்த்த ஒரு மனுஷன், தேவன் எப்படி போஷிக்கிறவர் என்பதை அறிந்திருக்கிற ஒரு மனுஷன், இல்லாததை எப்படி பெருகப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை உள்ள தேவன் என்பதை இவர் அறிந்திருக்கிறார். வானத்திலிருந்து அக்கினி இறக்கின தேவனை பார்த்திருக்கிறார். இப்போ இந்த மனுஷன் இந்த சகோதரி சொல்ல, ஐயா இந்த அப்பதை சாப்பிட்டு சாகலான்னு எலியா சொல்ற, நீ சொல்றபடியே போய் செய்மா, ஆனா நீ சொல்றதுல முதல் அப்பத்தை கொண்டு வந்து யார்கிட்ட கொடு, என்கிட்ட கொடு. அப்பொழுது 14ஆம் வசனம் சொல்றாரு, கர்த்தராகிய இஸ்ரவேலின் தேவன் சொல்லுகிறார், என்ன சொல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், உன் மாவு குறைந்து போவதும் இல்லை, உன் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவன் உனக்கு சொல்லுகிறார். வாழ்க்கையில முதல் முறை அவள் ஆண்டவருடைய சத்தத்தை தேவ மனுஷன் மூலமா கேட்கிறா. நல்லா கவனித்து பாருங்க. இன்னைக்கு நான் கேட்கிறேன், உங்களுக்கு எத்தனை முறை ஆண்டவர் தம்முடைய சத்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துறாரு? எத்தனை முறை ஆண்டவர் உங்களோட பேசுறாரு? எத்தனை முறை ஆண்டவர் உங்களுக்கு அவருடைய வழிமுறைகளை சொல்லி கொடுக்கிறார்? நான் என் குறைவை ஆண்டவருக்கு கொடுக்க வரேனா, அதே வச்சுட்டு திருப்பியும் போயிடுறேனா? இந்த சாரிபாத் ஒரு உதவ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட உடனே, ஆண்டவருடைய கட்டளையை கேட்ட உடனே அவளால் அந்த குறையை பிடிச்சிட்டு இருக்க முடியலைங்க. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு இந்த குறையை நான் பிடிச்சிட்டு இருக்கனால என்னுடைய வாழ்வில் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிற அறுவடையை நான் அனுபவிக்க முடியலையே. கடினம் தான், கஷ்டம் தான், அந்த குறை கொஞ்சம் தான், கடைசி ஒண்ணுதான். ஆனா ஆண்டவர் சொல்றார், அத ஆண்டவருடைய வார்த்தை நம்பி நீ விதைப்பாயானால் அதுல உனக்கு மிகுந்த பலன் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய தேவன் பொய் உரையாத தேவன். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? ஆமென். ஆண்டவர் ஏதோ அவருக்கு லாபகமா ஏதோ சொல்றார், கிடையவே கிடையாது. அவருக்கு நம்ம பணம் தேவையில்லை, அவர் நம்முடைய எதுவுமே நம்முடைய காரியம் எதுவுமே அவருக்கு தேவையில்லை. அவருடைய எல்லா நன்மையும் நமக்கு வேண்டும். அவருடைய சகல ஆசீர்வாதமும் தான் நமக்கு தேவையா இருக்கு. நம்முடைய ஒன்றும் அவருக்கு தேவையில்லை. நான் கொடுத்து தான் ஆண்டவர் நிறைவாக போறாரா? ஆனா ஏன் ஆண்டவர் என்னுடைய குறைவை அவர்கிட்ட கொடுக்க சொல்றாருன்னா, அந்த குறைவினால என் வாழ்வு நஷ்டப்பட்டு போகிறது, நான் அறுவடை செய்ய முடியாமல் போகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல அதெல்லாம் வாழ்க்கை. இந்த பஞ்ச தேசத்துல எல்லா வீட்டுக்கும் உன் மூலமா ஆகாரத்தை கொடுக்க நான் தீர்மானித்திருக்கிறேன், உன் மூலமா ஆசீர்வாதத்தை கொடுக்க தீர்மானி. இங்க இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு ஒருவேளை கடைசி மாவு அப்பத்தை கையில வச்சுட்டு நீங்க இருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு நீ கர்த்தருடைய கற்பனைகளை நம்பி, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நீ விதைப்பாயானால், ஆண்டவர் சொல்றார், உன்னை கொண்டு அநேகரை போஷிக்க கூடிய ஒரு மனுஷனாய், ஒரு மனுஷியாய் கர்த்தர் உங்களை மாற்றவர் வல்லவராய் இருக்கிறார். தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அவருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. எல்லாம் மாறினாலும் அவர் சொல்றபடி நான் செஞ்சேனா கண்டிப்பா எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கும். நான் ஏன் இவ்வளவு தைரியமா சொல்றேன்? எனக்கு தெரியும் கர்த்தருடைய வார்த்தை மாறவே மாறாது. நான் என் வார்த்தையை நான் கிரியேட் பண்ணி என் சுயமா வார்த்தை சொன்னா அது பொய்யாயிடும். என் சொந்த உபதேசத்தை நான் இங்க பேசுறேன்னா அது பொய்யாயிடும். ஆனா நான் பேசுறது ஜீவன் உள்ள தேவனுடைய வார்த்தையை பேச, அவருடைய வழிமுறைகளை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அது ஒருபோதும் பொய்யாகாது. உங்க வாழ்க்கையில இப்போ நான் சொல்றதை நீங்க ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கலாம். ஆனா கேட்ட வசனத்தின்படி விசுவாசத்தோடு நீங்க செயல்படுத்தி பாருங்க. உங்க வாழ்க்கையில வரும் நாட்களில அநேக மாறுதலையும் அற்புதங்களையும் கர்த்தர் உண்டு பண்ணுகிறதை நீங்க பார்ப்பீங்க. ஆமென். விதைக்கிறதுல என்ன அப்படி பெரிய சிறப்பா? நான் சொல்றேன், விதைக்கிறதுல தான் அற்புதமே அடங்கி இருக்கிறது. விதைக்கிறதுல தான் உங்களுடைய ஆசீர்வாதம் ஆரம்பிப்பதே இருக்கிறது. நான் ஆசீர்வதிக்கப்படணும்னா நான் ஆரம்பிக்கணும். இங்க என்ன ஆரம்பிக்கணும்? ஆண்டவர் சொல்ற, உன் குறைவை கொண்டு கர்த்தருடைய கையில கொடு. உன் குறைவை கொண்டு வந்து கர்த்தருடைய கையில கொடு. கடினம் தான், கஷ்டம் தான். ஆண்டவருக்கு தெரியாதா என் கஷ்டம்? ஆண்டவருக்கு தெரியாதா என்னுடைய பாடு, என்னுடைய நெருக்கு ஆண்டவருக்கு தெரியாதா? ஆனா ஆண்டவர் சொல்றாருன்னா ஏன் சொல்றாரு? என்னை ஓட்டாண்டி ஆக்குறதுக்காக சொல்லல, என்னை ஆசீர்வதித்து பழுகி பெருகும்படி தான் ஆண்டவர் என்னை விரும்பி இதை கொடு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றதை இன்னைக்கு நீங்க கேளுங்க. 16ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அங்க ஆண்டவர் சொல்றாரு, தம்முடைய ஊழியக்காரன் மூலமா சொன்னபடியே ஆண்டவர் அந்த அந்த ஸ்திரீயினுடைய, அந்த விதவியினுடைய மாவும் குறைந்து போகல, கலசத்தில் இருந்த எண்ணெயும் குறைந்து போகவில்லை. அந்த தேசத்துல மழை பெய்கிற வரைக்கும் இந்த அம்மா வீட்டில் என்ன இருந்துச்சு? அப்பமும் இருந்துச்சு, எண்ணெயும் இருந்துச்சு.
இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு, ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற அதே வார்த்தை தான். என் குறைய நான் கொடுக்கிறேன்னா, என் குறைய நானே வச்சுக்கிறேன்னா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறாரு. ஆண்டவருடைய சமூகத்துல விதைக்க, ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவர் சொல்றதுக்கு கேட்டு இருக்கிற இடத்துல விதைக்க நீங்க பழகி கொள்வீங்கன்னா, சாக்கு போக்கெல்லாம் சொல்ல வேண்டியது இல்லை, காரணம்லாம் சொல்ல வேண்டிய, ஆண்டவரே இவ்வளோ வருஷம் பண்ணிட்டேன், இவ்வளோ காரியம் பண்ணேன், கிடையாது. ஆண்டவரே இன்னைக்கு என்னை ஒரு இடத்துல வேலையில் வச்சிருக்கிறீர், இன்னைக்கு என்ன இந்த சபையில் வச்சிருக்கிறீர், என்ன இந்த குடும்பத்தில் வச்சிருக்க, என்ன இந்த சமுதாயத்தில் வச்சிருக்கிறீர். நான் இருக்கும் நாளெல்லாம் நான் விதைக்கக்கூடியவனாக இருப்பேன். விதைப்பதினாலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில் அனுபவிக்கிறவனா மாறுறேன். யோசித்து பாருங்க, கையில் ஒரு அப்பம் தான், ஒரே ஒரு அப்பத்தை நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு சாகலான்னு சொன்னேன். ஒரு பிடி மாவு தான் சொன்னவளுக்கு இப்போ மாவு நிறைஞ்சுக்கிட்டே இருக்கு, எண்ணெய் நிறைஞ்சுக்கிட்டே இருக்கு. என்ன மாதிரி அற்புதம்! நம்முடைய தேவன் அற்புதத்தின் தேவன். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கை கொள்ளும் போது அற்புதம் நடக்கும். சொல்லுங்க பக்கத்துல, கர்த்தர் இன்னைக்கு சொன்ன வார்த்தையை கை கொள்ளும் போது அற்புதம் நடக்கும். கடைசியா ஒன்று சொல்லி முடிக்க விரும்புறேன். 5வது, ஆண்டவர் நம்முடைய குறைவுல நாம் அறுவடை செய்ய ஆண்டவர் சொல்றாரு. என்ன 5வது, நத்திங் இஸ் லக் வித் காட். ஒண்ணுமே தேவன் கொடுக்கிற எதுவுமே இட்ஸ் நாட் லக். அதிர்ஷ்டம் அடிச்சிச்சுப்பா அப்படின்றாங்க பாருங்க, அதிர்ஷ்டம்லாம் கிடையாது ஆண்டவர்கிட்ட. there is no luck in God. ஆண்டவர் எதை கொடுத்தாலும் அவருடைய பிரமாணத்தின்படி, அவருடைய வழிமுறையின்படி, அவருடைய நியமங்களின்படியே ஆசீர்வாதங்கள் நம்ம கொடுக்கும். இட்ஸ் நாட் லக். நீங்கள் ஆண்டவர் என்ன கொடுத்திருக்காரு நம்ம கையில? கடவுளுடைய வார்த்தையை கொடுத்திருக்காரு. இந்த வார்த்தையில் என்ன இருக்கு? தேவ பிரமாணங்கள் இருக்கிறது, தேவனுடைய வழிமுறைகள் இருக்கிறது. இதை நான் என் வாழ்க்கையில அஸ்திமாரமாக்கி கொண்டு இதன்படி என் வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சேன்னா, ஆண்டவர் என்ன பண்றாருன்னா என் வாழ்க்கையில அதுக்குண்டான பிரதிபலனை, ஆசீர்வாதத்தை காத்திருக்கான கிருபை. பாருங்க, இந்த ஏழை விதவை என்ன பண்ணா? கடைசி அப்பத்தை கொண்டு வந்து கொடுத்தா, கடைசி மாவை அவ சாப்பிட்டு சாகலான்னு இருந்ததை, அந்த குறைவை கொண்டு வந்து கொடுத்தா. பாருங்க, இப்ப என்ன ஆச்சு? அவளை ஆண்டவர் பழுகி பெருகும்படி கர்த்தர் மாட்டினா. இது நான் லக்கா? இது லக்கா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. லாட்டரி சீட்ல வேணா லக் அடிக்கலாம், லாட்டரி சீட்ல லக் அடிக்கலாம், அதுல லக் அடிக்கலாம், இதுல லக் அடிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை லக்குலாம் கிடையாது. எத்தனை பேர் நம்புறீங்க? அதுல அதுதான் உண்மை. கர்த்தருடைய வார்த்தை உண்மை. எப்படி உண்மை? தேவனுடைய பிரமாணம் என்ன? பெருகப்படுத்துவதற்கு, தேவனுடைய பிரயாசங்களை மல்டிப்ளை பண்ணுவதற்கு, பழுகி பெருகுவதற்கு தேவன் வைத்திருக்கிற பிரமாணம் என்ன? அதை தான் இன்னைக்கு நான் போதித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய குறைபாடுல நான் எப்படி அறுவடை செய்யலாம் என்கிற பிரமாணங்களை, வழிமுறைகளை, ஆண்டவருடைய ஆலோசனைகளை, புத்திமதிகளை கர்த்தர் நமக்கு சொல்லும் போது, இதெல்லாம் என்ன பெரிய இது அப்படி தூக்கி போட்டு அதை உதறுகிறவர்களா இருப்போம்னா ஆண்டவர் செய்கிற நன்மைகளை அனுபவிக்க முடியாமல் போய்விடும். ஒரு நாளும் ஆண்டவர் எதையுமே லக்கா நமக்கு கொடுக்கறது இல்லை. ஆண்டவர் எல்லாத்தையும் நோக்கத்தோடு அவருடைய முறையின்படி தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நம்ம அதை நல்லா புரிந்துக்கணும். ஆண்டவரே ஏதோ லக்கு அடிச்சிச்சு. சில சொல்லுவாங்க, அங்க போனேன், அவரை பார்த்தா அந்த மூஞ்ச பார்த்தா கொஞ்சம் ராசியான முகமா இருக்கு, அதான் ராசி அடிச்சிருச்சு. என்ன சொல்லுவாங்க, எனக்கு ராசியே வரமாட்டேது பாஸ்டர், ஏன்னா என் புருஷனுடைய நாக்கு கருநாக்கா இருக்கு, அவர் பேசினா இருக்கிற ராசியெல்லாம் போயிடுது. கருநாக்குனால ராசி போலாமா? வாழ்க்கையில தேவன் கொடுத்திருக்கிற வழிமுறைகளை கை கொள்ளாமல் போகிற புத்திமதிகளை, ஆலோசனைகளை உதறி தள்ளுகிறவர்களாக நாம் இருப்போமானால் ஆசீர்வாதம் வராது. ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய பிரமாணத்தின்படி, அவருடைய வழிமுறைகளின்படி, அவருடைய நியமங்களின்படி, அவருடைய புத்திமதியின்படி, அவருடைய ஆலோசனையின்படி நான் ஆண்டவர் இந்த குறைவில், ஆண்டவரே நான் இந்த குறைவில் இருக்கிறேன், சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, என் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கலாம், குறையில் இருக்கிற ஆண்டவரே, ஆண்டவர் அப்படிப்பட்ட உங்களுக்கு தான் இந்த காலையில் நீங்கள் நிறைவுக்குள் வர, நீங்கள் அறுவடை செய்ய ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த வழிமுறைகளை, புத்திமதிகளை உங்கள் வாழ்வில் நீங்கள் கை கொள்ள ஆரம்பிக்கும் போது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். லூக்கா சுவிசேஷம் 6:38 என்ன ஆண்டவர் சொல்றாரு? எந்த அளவுக்கு நாம் அளக்கிறோமோ அந்த அளவின்படியே மறுபடியும் நம்ம அளக்கப்படும். அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி ஆண்டவர் நன்றாய் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார்.
கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி? அதான் ஆண்டவருடைய பிரின்சிபல்ஸ், ஆண்டவருடைய வழிமுறைகள், ஆண்டவருடைய ஆலோசனை என்ன? ஆண்டவர் சொல்றார், எந்த அளவு நீ அளக்குறியோ, எந்த அளவு உங்கள் கேட்ட வசனத்தின் விசுவாசம் உங்களுக்கு செயல்படுகிறதோ அந்த அளவின் விசுவாசத்தின்படியே உங்களுடைய காரியங்கள் மாறிக்கொண்டிருக்கும். இன்னைக்கு இந்த காலையில கேட்ட கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, நான் ஆசீர்வதிக்கப்பட்டா அது லக்கு கிடையாது. நான் என் தரித்திரத்திலிருந்து, என் குறைபாட்டிலிருந்து ஆண்டவர் படிப்படியா என்னை தூக்கிட்டு வராருன்னா அதுக்கு காரணம் இப்போ நான் புரிந்து கொள்ள வேண்டியது, இப்போதான் என் மனமோ என் இருதயமோ கர்த்தருடைய கற்பனைகளுக்கு, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு, கர்த்தருடைய அந்த ஆலோசனைக்கும் புத்திமதிக்கும் நான் அலைனா இருக்கிறேன், நான் ஒருமுனப்படுத்தப்பட்டிருக்கிறேன். ஆகவே இப்போ ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில தொடர ஆரம்பிச்சு விட்டது. எத்தனை பேர் நீங்க சொல்ல விரும்புறீங்க இந்த காலை வேளை, ஆண்டவரே உம்முடைய நன்மைகள், உம்முடைய ஆசீர்வாதங்கள் என்னுடைய குறைவில் பெருக நீர் எனக்கு கொடுத்த ஆலோசனைகளை நான் கைக்கொள்ள என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்ற தேவ பிள்ளைகள் நம்ம இடத்துல எழுந்து நிற்போம். இந்த காலையில் கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தையின்படியே அவர் கிரியை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தைகள் நம்முடைய வாழ்வில் மறுபடியும் நம்மை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கட்டும். அப்படியே ஏதோ ஒன்றை கேட்டோம் அப்படின்ற மாதிரி போய்விடாம ஆண்டவர் சொன்ன அவருடைய வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில் கைக்கொள்ள ஆரம்பிப்போமானால் ஆண்டவர் உங்கள் வாழ்வில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஆண்டவரே இந்த வாரத்தில் நான் செய்ய போகிற முயற்சியில கர்த்தர் எனக்கு ஈசாக்கை போல 100 மடங்கு பலன் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசத்தோட உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தை சொல்லுங்க, ஆண்டவரே நானும் என் குடும்பமும், ஆண்டவரே எங்க சபை, ஆண்டவரே எதிலெல்லாம் இந்த வாரத்தில் நாங்க கை வைத்து நாங்க முயற்சி செய்யறோமோ அதுல 100 மடங்கு ஆசீர்வாதம். காரணம், நாங்க உலக தத்துவத்தினால் நிறைந்தவர்கள் அல்ல, தேவ கட்டளைகளை கை கொள்கிற பிள்ளைகளா இருக்கிறதுனாலே அதுக்குண்டான ஆசீர்வாதங்களை எங்க வாழ்க்கையை நாங்க பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே மனிதனுடைய வாழ்வில் ஆண்டவரே குறைவிருப்பதை கண்டு நிறைவான இயேசு கிறிஸ்து உம்முடைய சரீரத்தை ஒரு விதையாய் கல்வாரி சிலுவையில் நீர் ஒப்பு கொடுத்து விதைத்து உம்முடைய விதையின் பலனாய் நாங்கள் எல்லாரும் இந்த காலை வேளையில் உம்முடைய அப்பத்தையும் ரசத்தையும், உம்முடைய சரீரம் பிக்கப்பட்டதுக்கு அடையாளமான அப்பத்தையும், உம்முடைய சரீரத்திலிருந்து சிந்தப்பட்ட ரத்தத்தின் அடையாளமாய் இருக்கிற திராட்சரசத்தை நாங்கள் ஏகோபித்து பானம் பண்ணி உம்முடைய ஆண்டவரே கனிகளாய், உம்முடைய பிரதிபலன்களாய் நாங்கள் இருக்கிறோம் என்பதை நினைத்து இந்த உலக வாழ்க்கை நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே இன்னைக்கு அநேகர் இன்னும் இருளின் ராஜ்யத்திலும் ரட்சிக்கப்படாமல், ஆண்டவரே உம்முடைய அன்புக்குள் வராமல், உம்முடைய பாவ மன்னிப்புக்குள் வராத அநேக மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா அவர்களையும் கர்த்தர் நீர் ரட்சிக்க எங்களை பயன்படுத்தும் என்று நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் அவர்களுக்கு பலன் கொடுக்க கூடிய ஒரு நல்ல விதைகளாய், ஆண்டவர் ரட்சிக்கப்படாத மக்களுக்கு நாங்கள் ஒரு நல்ல ஆண்டவரை விதையாய் அவருடைய வாழ்வுக்குள் தேவ ரட்சிப்பை கொண்டு வரக்கூடிய ரீதியில் எங்களை நீர் பயன்படுத்தும் என்று சொல்லி உம்முடைய அன்பின் கரத்துக்குள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் இந்த காலையில் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தங்கள் குறைவில் இருந்தோ தங்கள் நிறைவில் இருந்தோ அவர்கள் விதைத்திருக்கிற விதையின் மூலமாய் கர்த்தர் 100 மடங்கான பலனை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க போகிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே வழிமுறைகளை, உம்முடைய பிரமாணங்களை, உம்முடைய ஆண்டவரே கட்டளைகளை நாங்கள் கை கொள்ளும் போது அதனுடைய பிரதிபலனை, அதுக்குண்டான ஆசீர்வாதத்தின் நன்மையை நாங்கள் அடைய கர்த்தர் நீர் எங்களுக்கு எப்பொழுதும் உதவி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய சட்டையின் நிலைகளுக்குள் வைத்து, உம்முடைய ஆரோக்கியத்துக்குள் வைத்து, உம்முடைய நித்திய வெளிச்சத்துக்குள் வைத்து அவர்கள் போகும்போதெல்லாம் உம்முடைய சத்திய வசனம் அவருடைய கால்களுக்கு தீபமாய் இருக்க கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்திலும் இன்னைக்கு கேட்ட கர்த்தருடைய சத்தம் அவளுக்கு தொனிக்கட்டும். ஆண்டவரே உன் குறைவில் நீ எப்படி அறுவடை செய்யலாம் என்கிற 5 வழிமுறைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீர். இதை உம்முடைய பிள்ளைகள் கை கொண்டு தங்கள் வாழ்வை ஆசீர்வாதமாக்கி கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். சுகமும் ஆரோக்கியம் பலனும் எங்களுக்கு தொடர்ந்து நீடிக்கட்டும். ஆண்டவரே கனம் மகிமை துதி எல்லாம் உமக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.